الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் ஒவ்வொரு வாரமும் நபிமார்களுடைய வரலாறு என்ற தொடரை முடித்துவிட்டு சென்ற வாரம் கேள்வி பதில் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த வாரமும் கேள்வி பதில் என்று அறிவித்திருந்தோம். அதற்கு இடையில இப்படி ஒரு வெளியீடு, முஸ்லிம்களின் மணிமகுடம் தொப்பி என்ற ஒரு தலைப்புல ஒரு புஸ்தகத்தை சென்னை முழுவதும் இலவசமாக பல்லாயிரக்கணக்கான பிரதிகளை விநியோகம் செய்து, தொப்பி என்பது மார்க்கத்தில் கண்டிப்பான ஒண்ணு, அதுதான் இஸ்லாத்தினுடைய அடையாளம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த நூலை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் ஜமாஅத்துல் உலமா சபையில் இருந்து. அதனால இதுல சொல்லப்பட்ட செய்திகள்லாம் சரிதானா, இது மார்க்கத்திற்கு உகந்ததுதானா என்பதை விளக்குவதற்காக வேண்டி இன்றைக்கு நம்ம கேள்வி பதில தள்ளி வைத்துவிட்டு முழுசாக இதுதான் நம்ம தலைப்பா எடுத்துக்கொண்டிருக்கிறோம். முஸ்லிம்களின் மணிமகுடம் தொப்பி. பொதுவாக இத தொகுத்து வெளியிட்டவர் மௌலவி கே.ஏ. நிஜாமுத்தீன் மன்பவி. இவர் ஜமாஅத்துல் உலமா பேரவையுடைய பொதுச் செயலாளர் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாம நிஜாமுத்தீன் மன்பவிக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், ரமலான் மாசத்துல தொழுகிற தராவீஹ் தொழுகை, இரவு தொழுகை 20 ரக்காத்து அவங்க தொழுது கொண்டிருக்கிறார்கள். திருமறை குர்ஆன் ஹதீஸுடைய சான்றுகள் பிரகாரம் 8 ரக்காத் தான் அப்படின்னு நாம பல வருடங்களா சொன்னோம். ஆனால் மக்களுக்கு அந்த அளவுக்கு அது எடுபடல. இவர் என்ன பண்ணார் தெரியுமா, நிஜாமுத்தீன் தராவீஹ் 20 ரக்காத்து ஒரு புஸ்தகம் போட்டாரு. அதை போட்டவனதான் மக்கள் அதை படிச்சு பார்த்துக்கிட்டு 20 ரக்காத்துக்கு ஒரு ஆதாரமும் இல்லை, அவங்க போட்ட புஸ்தகத்தை வச்சு 20 ரக்காத்து என்று நிலைநாட்டுவதற்கு எந்த புத்தகத்தை போட்டாரோ அந்த புத்தகத்தை படித்து பார்த்து விட்டு நாங்க நிறைய ஆதாரம் இருக்குன்னு நினைச்சோம். கடைசியில பார்த்து அவரே ஒத்துக்கிறாரு, நபிகள் நாயகம் சொல்லலைன்னு ஒத்துக்கிறாரு, பின்னாடிதான் உருவாக்கப்பட்டுச்சுன்னு ஒத்துக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன பாயிண்ட் அவங்கள்ட்ட இருக்க போய் ஜமாஅத்துல் உலமா சேர்ந்து வெளியிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இந்த மக்கள் எல்லாம் இந்த தராவீஹ் இருந்தால 8 தான், நீங்க அரபு நாடுகள்ல தொழுகிறாங்க பாருங்க, அதான் கரெக்டான முறை, இது பின்னாடிதான் உருவாக்கப்பட்டதுங்கிறது எங்க இருந்து விளங்கிட்டாங்கன்னா இவர் போட்ட புத்தகத்துல இருந்தான். நம்ம 8 ரக்காத்தை வலியுறுத்தி எவ்வளவு ஆதாரங்கள் போட்டோம். மக்கள் என்ன நினைச்சாங்க தெரியுமா, 20 ரக்காத்துக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கும், இவங்க 8க்குள்ளவே சொல்றாங்க, உலமாக்கள்கிட்ட 20க்கு பயங்கரமான ஆதாரங்கள் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இவங்க இதான் ஆதாரம் போட்ட உடனே இதான ரசூலுல்லாஹ் தொழுகை இல்லையா, பின்னர்தான் உண்டாக்கப்பட்டுச்சா அப்படின்னு மக்கள் தெளிவாயிட்டாங்க. அதே மாதிரி இந்த முஸ்லிம்களின் மணிமகுடம் தொப்பின்னு போட்டிருக்கிறார். இதை போடாத நேரத்தில் மக்கள் நினைச்சிருப்பாங்க நிறைய ஆதாரம் இருக்கு, தொப்பி போடுவதற்கு பயங்கரமான ஆதாரங்கள்லாம் இருக்கு நினைச்சுட்டு இருந்திருப்பாங்க. இவர் இவன் ஆதாரம் போட்ட உடனே இதுல உள்ள ஆதாரங்களோட லட்சணத்தை நான் வளர்க்கிறேன். இதை பார்த்த பிறகு கண்டிப்பா தொப்பிக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை, அது மார்க்கத்தில் ஒரு வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தோ ஒரு புஸ்தகமோ இல்லை, விரும்பினா போட்டுக்கொள்ளலாம். ஒரு ஆடை சட்டை போடுற மாதிரி ஒரு ஆடை தானே தவிர அது கட்டாயமானதோ விரும்பத்தக்கதோ அதிக நன்மை பயக்கக்கூடியதோ இல்லை என்பதை தெளிவாக வழங்கிக் கொள்ளலாம். இந்த புத்தகத்தை நிஜாமுத்தீன் மன்பவி வெளியிட்டிருக்கிறார். இதனுடைய பின்னணியெல்லாம் சொல்லணும். இந்த புத்தகத்தை பாராட்டி, ரொம்ப அற்புதமான புஸ்தகம், அவ்வளவு ஆய்வு பண்ணியிருக்கிறாரு. மொத்த புத்தகத்தினுடைய பக்கமே 24 பக்கம் கொண்ட புத்தகத்துல புத்தகத்தை பாராட்டுறதுக்கு 9 பக்கம் இருக்கிற 24 பக்கம். 24 பக்க புஸ்தகத்துல 9 கழிச்சா எத்தனைங்க, 15 பக்கத்துக்கு ஒரு ஆர்டிகல் எழுதிக்கிறாரு. இந்த 15 பக்க ஆர்டிகலை ஒவ்வொரு மதரசாவுல இருந்தும்
அவங்க பேர்களை போட்டு இந்த மாதிரி ஒரு அற்புதமான நூல் உலகத்தில் கிடையாதுங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, அதை சிலாயிச்சு முதல் பக்கம் எப்படி போச்சா, ரெண்டாவது பக்கத்தை பாருங்க, ரெண்டாவது பக்கத்துல முன்னுரைன்னு போட்டு அப்துல் ரஹ்மான் அஜரத்துங்கிற ஒரு தலைவராம், தமிழ்நாடு ஜமாஅத்துல் உலமா பேரவைக்கு தலைவர், அவர் நிஜாமுதீனையும் போட்டு அவங்க பாராட்டிக்கிறாங்க. அடுத்தது வந்து மூணாம் பக்கத்துல அல் பாக்கியாத்து சாலிஹா, தமிழகத்துல பெரிய கல்லூரி, அந்த பாக்கியாத்து சாலிஹாத்துல இருந்து இந்த மாதிரி பயங்கரமான ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார்னு சொல்லி ஒரு பக்கத்துக்கு எழுதி, அப்புறம் அவங்களுடைய பேரு யார் யாரெல்லாம் பாருங்க, மௌலானா முஃப்தி, இவங்க எல்லாம் சேர்ந்து எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு ஆய்வுல இறங்கி இந்த சரின்னு கண்டிருந்தாங்கன்னா இவங்களுடைய தகுதி நமக்கு தெரிஞ்சு போயிட்டு பாருங்க. மௌலானா முஃப்தி உஸ்மான் முஹிதீன் ஹஜரத், இவர் முதல்வர், பாக்கியாத்து சாலிஹாத்துடைய வேலூர் பாக்கியாத்துடைய முதல்வர். மௌலானா முகமது கமாலுதீன் ஹஜரத் பேராசிரியர், மௌலானா ஜெயினுல்லாபிதீன் ஹஜரத் பேராசிரியர், மௌலானா சதகத்துல்லா ஹஜரத் அவர் ஒரு பேராசிரியர், மௌலானா அப்துல் ஹமீத் ஹஜரத் பேராசிரியர், மௌலானா முகமது இலியாஸ் ஹஜரத் பேராசிரியர், மௌலானா முகமது சலீம் ஹஜரத் பேராசிரியர், ஷஃபீக் அகமது ஹஜரத் பேராசிரியர், முகமது இக்பால் ஹஜரத் பேராசிரியர், மஹமூதுல் ஹசன் ஹஜரத் பேராசிரியர், முகமது முஸ்தபா ஹஜரத் பேராசிரியர். இப்படி இவ்வளவு பேராசிரியர்கள் சூப்பர் புஸ்தகம் இது அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் லால்பேட்டை, அடுத்த மதரசா லால்பேட்டை மதரசாவுல இருந்து சர்டிபிகேட், அதுல என்ன செய்யறாங்கன்னு கேட்டா மிகச்சரியாக உள்ள ஆய்வு செஞ்சாங்களா, அதுல உள்ள செய்தியை மிகச்சரியாக இருக்கிறதுன்னு போட்டு அதை யார் பண்றாருன்னு கேட்டா ஏஇஎம் அப்துல் ரஹ்மான் ஹஜரத் அவர் பேராசிரியர், மௌலானா அல்ஹாஜ் முகமது ஜக்கரியா ஹஜரத் முதல்வர், மன்பூல் அன்வார் லால்பேட்டையுடைய முதல்வரும் நிஜாமுதீன் அப்துல் ரஹ்மான் சேர்ந்து என்ன பண்றாங்க, நாங்க இந்த 15 பக்க கட்டுரையை நாங்க படிச்சு பார்த்தோம், ரொம்ப எல்லாம் சரியா இருக்கு, ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல எல்லாம் கரெக்டா இருக்கிறது அப்படிங்கிறாங்க. இப்படி ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் ஆராய்ச்சி பாருங்க. அதுக்கப்புறம் திருச்சியில உள்ள ஜாமியா அன்வர் உலூம் விஷயத்தை காண, அது 9 பக்கத்து மேல வரும். ஜாமியா அன்வர் உலூம்ல இருந்து என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அவங்க பாராட்டுறாங்க. யார் யார் பாராட்டுறா, காரி உபைதுல்லா ஹஜரத் முதல்வர், முகமது ரூஹுல் ஹஜரத் துணை முதல்வர், பத்ருதீன் ஹஜரத் பேராசிரியர், இப்ராஹிம் அதுகம் ஹஜரத் பேராசிரியர், முகமது ஹசன் ஹஜரத் பேராசிரியர், ராஜி முகமது ஹஜரத் பேராசிரியர், முகமது முபாரக் அலி ஹஜரத் பேராசிரியர், அப்துல் லத்தீப் ஹஜரத் பேராசிரியர், முகமது அலி ஹஜரத் பேராசிரியர், ஷேக் ஷஃபியுத்தீன் ஹஜரத் பேராசிரியர், முகமது ஜமால் ஜலாலுத்தீன் ஹஜரத் பேராசிரியர், முகமது காசிம் ஹஜரத் பேராசிரியர், அப்துல் கையூம் ஹஜரத், இவ்வளவு பேராசிரியர்கள் இந்த 15 பக்கத்தை படிச்சு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதே பேஜிலேயே இது ஜாமியா அன்வர் உள்ள பெரிய மாதா திருச்சியில, சேலத்தில் ஒரு மாதா இருக்கு ஷஃபீக் கான் சொல்லி மஜாஹில் உலூம், அதனுடைய முதல்வரின் ஷஃபீக் கான் அவர் என்ன பண்றாருன்னா இது ரொம்ப நல்லா இருக்கு, நான் வந்து உருது அவருக்கு தமிழ் தெரியாது, உருது தான் அவர் பேசுவாரு, அதனால என்ன செஞ்சிருக்காருன்னா இதை வாசித்து நான் கேட்டேன், வாசிக்க சொல்லி நான் கேட்டு எல்லாம் அற்புதமா சரியா இருக்குன்னு சொல்லி அதை அவரு சைன் பண்றாரு முகமது ஷஃபீக் கான், சேலத்தினுடைய முதல்வர். அதுக்கடுத்து 6ஆம் பக்கத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா கலீல் அகமது கீரனூரி அவர்கள் முதல்வராக இருக்கக்கூடிய திண்டுக்கல் யூசிபியா என்ற அரபு கல்லூரியில் இருந்து இதை பாராட்டுறதோட அவங்க சில ஆதாரங்கள் வரை கொடுக்குறாங்க. அவங்க அடிஷனலா ஒரு 5-6 ஹதீஸ்களை போட்டு இந்த புத்தகம் சரியா இருக்கு, இந்த ஆதாரம் இருக்குன்னு கொடுக்குறாங்க. இதையும் நம்ம பார்ப்போம் என்ன ஆதாரங்கள், நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். இவரே இதை ஆய்வு பண்ணியிருக்கிறார், கலீல் அகமது கீரனூரிங்கிறவரு முதல்வரை இந்த ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார். அதுக்கப்புறம் நம்ம சென்னையில பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய காசிபுல் ஹுதா மதரசா, இந்த காசிபுல் ஹுதா மதரசாவை ஏராளமான உலமாக்கள் இருக்கிறாங்க. அதுல அதனுடைய முதல்வர் யாரும் முகமது யாக்கூப் ஹஜரத் அப்படிங்கிறவரும், மௌலானா முஃப்தி அங்க பத்துவா கொடுக்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பாரு முஃப்தி, அவர் அபுல் ஹசன் ஹஜரத் காசிமி அப்படிங்கிறவரும் சேர்ந்து இது ரொம்ப அற்புதமான ஒரு புக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது 8ஆம் பக்கத்துல ஜாமியா மிஸ்பாஹுல் ஹுதா நீடூர், இந்த 15 பக்கத்துக்கு எவ்வளவு சர்டிபிகேட் பாருங்க. ஜாமியா மிஸ்பாஹுல் ஹுதா நீடூர், அதுல இருந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா தஞ்சை மாவட்டத்தில் நீடூர்ல இருக்குது. மிஸ்பாஹி வாங்கல இங்க படிச்சா இருக்குதான். மௌலை முகமது இஸ்மாயில் ஹஜரத் முதல்வர், அப்துல் ஹசன் பேர் வைக்கலாமான்னு முதல் கேள்வி வச்சிருக்காரு. அப்துல் ஹசன் அதான் தன் பேரை கூட மாத்திக்கல, அப்துல் ஹசனுக்கு பதிலா ஹசனுக்கு அடிமைன்னு பேர் வச்சிருக்காரு, அல்லாவுக்கு அடிமை. அப்துல் ஹசன் ஹஜரத் பேராசிரியர், முகமது சுலைமான் பாஷா ஹஜரத் பேராசிரியர், அப்துல் ரஹ்மான் ஹஜரத் பேராசிரியர், பரக்கத் அலி ஹஜரத் பேராசிரியர், பஹ்ருத்தீன் ஹஜரத் பேராசிரியர், அப்துல் ஹாதி ஹஜரத் பேராசிரியர், ஒரு 6 பேரு அவங்க கையெழுத்து போட்டு இதை பாராட்டி அருமையான புக்கு. அதே பேஜிலேயே
திருப்பூர்ல மதரசா சிராஜுல் முனீர் மார்சா இருக்கிறது. அவங்களோட விவாதத்துக்கு அவங்க ஜமாத்துல் மால் விவாதத்துக்கு ஏற்பாடு பண்ணி விரட்டிக்கிட்டு இருக்கிறோம், ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. விவாதத்துக்கான ஏற்பாடுகள் நாங்க விரட்டிக்கிட்டு இருக்கிறோம், அவங்க பின்வாங்கி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க உள்ள முக்கியமான உலமா தான் முகமது ஹஜரத். அவர் சிராஜுல் முனீர் மார்சா அவரு முதல்வர் திருப்பூர்ல. அவர் என்ன செய்யறாரு, ரொம்ப அற்புதமான புத்தகம் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் 9ஆம் பக்கத்துல தாவூதிய அரபி கல்லூரி ஈரோடு, தமிழ்நாட்டில் எல்லாம் வந்துருச்சு. அது சொல்லுறேன், எல்லா உலமாக்களும் சேர்ந்து விட்ட விஷயம், சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்காக சொல்றேன். ஜமாத்துல் உலமாவுடைய முக்கியமான பொறுப்புல உள்ளவர் உமர் ஃபாரூக் தாவூதி, அவரு தான் முதல்வர் அந்த தாவூதியா கல்லூரிக்கு. அந்த பெரிய ஆரத்தில் இருக்கிறது. அதுல யார் யார் கையெழுத்து போட்டிருக்காங்க, உமர் ஃபாரூக் தாவூதி ஹஜரத், சித்திக் அலி பாகவி ஹஜரத், அப்துல் காதர் ஹஜரத், ஜியாவுதீன் ஹஜரத் தாவூதி, ஜியாவுதீன் தாவூதி ஹஜரத், முகமது சுல்தான் ஹஜரத், பீர் முகமது ரசாதி ஹஜரத், நசருல்லா ரசாதி ஹஜரத், முகமது ரஃபி தாவூதி ஹஜரத், முகமது யூசுப் தாவூதி ஹஜரத், அல்தாப் ஹுசைன் தாவூதி ஹஜரத்னு போட்டு இவங்க எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, எழுதி போட்டிருக்கிறாங்க, பாராட்டி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, பொருள் வசதி நிஜாமுடைய அடுத்த கோரிக்கை, இதை 10,000 20,000 அடிச்சு நீங்க வாட்டுக்கு ஆளுக்கு சரியா தள்ளுங்க அப்படின்னு அவர் ஒரு கட்டம் கட்டி விளம்பரம் பண்ணியிருக்காரு. அதனால நீங்க பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் விளம்பரத்தை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு புத்தகத்துல ஒவ்வொரு விளம்பரம் இருக்கும். இவங்க அடிச்சு கொடுத்தது அவங்க விளம்பரம் போட்டுக்குவாங்க. இந்த இன்னொருத்தர் என்ற காட்டினார், வேற பேர் இருந்துச்சு, எல்லாம் இருக்கு, ஏஎம் அகமது அன்பருக்கு இங்க தர்ஜுமா அல் குர்ஆனில் கரீம் இருக்கிறது. அவங்களுக்கு 10,000 20,000 அடிச்சு கொடுங்கன்ற உடனே கடைசி பக்கத்தை மட்டும் அவங்க விளம்பரத்தை போட்டு ஒவ்வொருத்தர் விளம்பரம் போட்டு ஒவ்வொருத்தர் அடிச்சு கொடுத்துருக்காங்க நிறைய பல வகையில. இதையும் 9ஆம் பக்கம் வச்சு இந்த 9 பக்கத்துல சொன்ன பொய்களுக்கு நான் கடைசியா வர்றேன். புஸ்தகத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் போறோம். இது முதல் பக்கம், புஸ்தகத்துடைய முதல் பக்கம். அதாவது புஸ்தகத்துல 10ஆம் பக்கம், கட்டுரைக்கு முதல் பக்கம். இந்த கட்டுரை என்ன செய்யறாருன்னு கேட்டா, இத சொல்லிக்கிட்டே ஃபர்ஸ்ட் ஆதாரம் இல்லைங்கிறாங்க, தொப்பி போடுவதற்கு ஆதாரம் இல்லைன்னு சொல்றாங்க. யாரு இல்லைன்னு சொன்னது, இந்த பாருங்க ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்து சொல்றாரு. இந்த முதல் 11ஆம் பக்கத்துல 10ஆம் பக்கத்துல எதுவுமே இல்ல, ஆதாரம் பாத்துக்கிறீங்க. 10ஆம் பக்கத்துல எந்த அரபி வார்த்தை இருக்கா, இல்ல. 11ஆம் பக்கத்துல 2 ஆதாரம் கொடுத்திருக்காங்க. 11ஆம் பக்கத்துல 2 ஆதாரம் கொடுத்திருக்காங்க. அதுல உள்ள முதல் ஆதாரத்தை நான் எடுத்துக்கிறேன். என்ன ஆதாரம் சொல்றாரு, அன் ருக்கானத்தை ரலியல்லாஹு அன்ஹு அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال இன்ன ஃபர்க மா பைனனா வ பைனல் முஷ்ரிகீன அல் அமாயிமு அலல் கலானிஸ் அப்படின்னு ஒரு அரபி வார்த்தையை போட்டிருக்காங்க. இதுக்கு அவங்க அர்த்தத்தை நான் சொல்லிப்படுறேன். இணை வைப்பவர்களுக்கும் நமக்கும் இடையே வித்தியாசமாகிறது நாம் தொப்பியின் மீது தலைப்பாக அணிவதாகும். நமக்கு இணை கற்பிக்கிறவர்களுக்கு வித்தியாசம் என்னன்னு கேட்டா, தொப்பிக்கு மேல தலைப்பா அணியணும், இதுதான் நமக்கு அவங்களுக்குள்ள வித்தியாசம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அறிவிப்போர் ருக்கானா நூல் திருமதி இந்த ஃபர்ஸ்ட் ஆதாரம் கொடுத்துட்டாங்க. அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு ஹதீஸ். என்ன ஹதீஸ், நமக்கு இணை கற்பிக்கிறவர்களுக்கும் முஸ்லிக்குகள் காபிர்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவங்களுக்கும் சொல்லுங்களேன், நமக்கும் முஸ்லிம் அல்லாதவங்களுக்கும் முஸ்லிமுக்கும் முஸ்லிம் அல்லாதவங்களுக்கும் வேறுபாடு என்னன்னு கேட்டா, தொப்பிக்கு மேல தலைப்பாக அணிவதுதான். நம்ம தொப்பிக்கு மேல தலைப்பா அணிவோம், அவங்க அப்படி அணிய மாட்டாங்க. அதான் நமக்கு அவங்களுக்குள்ள வேறுபாடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக திருமதியில வர்ற ஒரு ஹதீஸை அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க. திருமதியில இப்படி இருக்குதான்னு கேட்டா இருக்குது. திருமதியில 1706 1706 1706 நான் இங்கிலீஷ்ல சொல்றேன், 1206 சில பேருக்கு விளங்கிடும். அதுக்காக வேண்டிதான் வழங்குறா, நான் 706 நீங்க 206 குறிச்சிட கூடாதுக்கு தான் 1706 சொல்லிக்கிறது. சமயத்தை நம்பர் குழப்பம் வந்தா. அப்ப திருமதியில 1706 ஹதீஸ்ல இந்த வாசகம் இருக்கிறது. ஆனால் இது பாதி, ஒரு பகுதி. அந்த திருமதியில என்ன இருக்கு அதை முழுசாவில் அவங்க வெளியிடணும். திருமதியில இது இருக்கு, இவ்வளவு வரைக்கும் இல்ல, இன்னும் கொஞ்சம் இருக்கு. அதை சேர்த்து வெளியிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா அவங்க இதை வெளியிட்டே இருக்க முடியாது. உலமாக்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி இருக்கிறாங்க, பாதியை மறைச்சு பாதியை வெளியிட்டு இருக்கிறத கண்டுபிடிக்க தெரியல. என்ன வெளியிட்டு இருக்கிறாங்க, முழுசா அந்த அறிவிப்பாளரோட படிக்கிறதா இருந்தா ஹத்தசனா குதைபா, ஹத்தசனா முகமது பின் ரபியா, அன் அபில் ஹசனில் அஸ்கலானி, திருமதியில் உள்ளது நான் படிக்கிறேன். அன் அபி ஜாஃபர் இப்னு முஹம்மது இப்னு ருக்கானா அன் அபிஹி அன்ன ருக்கானத்தை சார அன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸரஅஹு நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال ركانا سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول
இன்ன ஃபர்கமா பைனனா வ பைனல் முஷ்ரிகீன அல் அமாயிமு அலல் கலானிசி கால அபு ஈசா ஹாதா ஹதீஸுன் கரீபுன் வ இஸ்னாதுஹு லைஸ பில் காயில் வலா நாரிஃபு அபல் ஹஸனில் அஸ்கலானி வலா இப்னு ருக்கானா. இவளும் திருமதியில உள்ள வாசகம், இவர்கள் குறிப்பிட்டிருக்கிற மொத்த வாசகம். இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த வாசகத்தை எழுதிட்டு கால அபு ஈசா, திருமதியாகிய நான் சொல்கிறேன், திருமதிக்கு இன்னொரு பேர் அபு ஈசா, திருமதியாகிய நான் சொல்கிறேன், ஹாதா ஹதீஸுன் கரீபுன், இது ஒரே ஒரு வழியில் அறிவிக்கப்படுகிற ஒரு ஹதீஸ். இஸ்னாதுஹு லைஸ பில் காயில், இதில் வருகிற அறிவிப்பாளர் வரிசை சரியானது இல்லை. இப்படி ஒரு செய்தி இருக்கிறது, இது சரியானது இல்லை. ஏன் சரியானது இல்லை என்று சொன்னால், இந்த செய்தியை இப்னு ருக்கானா என்பவர் சம்பந்தப்பட்டதாக ருக்கானாவுடைய மகன் என்பவர் அறிவிக்கிறார். அவரிடமிருந்து அபுல் ஹசன் அஸ்கலானி என்பவர் அறிவித்ததாக சொல்லப்படுகிறது. திருமதி சொல்றாரு, வலா நாரிஃபு அபுல் ஹசனில் அஸ்கலானி, அபுல் ஹசன் அஸ்கலானி யாருன்னு நமக்கு தெரியாது. அப்படி ஒரு ஆள் வரலாற்றில் இருந்தாரா இல்லையா என்று நமக்கு தெரியாது. வலா இப்னு ருக்கானா, இப்னு ருக்கானா, ருக்கானா மகன் வருது. ருக்கானா மகன் யாரு? அவர் நேர்மையாளரா, நம்பகமானவரா, பொய் சொல்றவரா, சரியான முறையில் சொல்றவரா என்று டீட்டெயில் இல்லாத ரெண்டு பேர் இப்னு ருக்கானா இருந்து அபுல் ஹசன் அறிவிக்கிறாரு. இப்னு ருக்கானா யாரு? தேடி தேடி பார்த்தாலும் அவருக்கு ரெக்கார்டு இல்லை. அபுல் ஹசன் அஸ்கலானி யாரு? தேடி தேடி பார்த்தால் ரெக்கார்டு இல்லை. அப்ப இந்த ரெண்டு பேர் வழியாகத்தான் இந்த செய்தி சொல்லப்படுகிறது. ரெண்டு பேருமே ஒரு ஆள் சரியில்லாம இருந்தாலும் தூக்கி போட்டுருவாங்க. என்னிடம் இருந்து ஒருத்தர் அறிவிக்கிறாரு, நானும் யாருடைய அட்ரஸ் இல்லாத ஆளு, யாரு என்னிடத்திலிருந்து அறிவிக்கிறாரு அவர் அட்ரஸ் இல்லாத ஆளு. இப்படியான ஹதீஸ்களை அறிஞர்கள் யாருமே ஏற்றுக்கொள்வது இல்லை. இப்ப திருமதி இமாம் என்ன பண்றாங்கன்னா, இந்த செய்தியை பதிவு பண்ணிவிட்டு இது சரியில்லைன்னு சேர்த்து சொல்றாரு. அவரை அதே கிதாபுல, அதே திருமதிங்கிற எந்த திருமதி கிதாபுல இது இருக்கிறதோ அதை பதிவு செஞ்சுட்டு இது ஒரு ஏற்கத்தக்க செய்தி இல்ல, ஏன்னா அப்படி இந்த செய்தியை சொல்ற ஆளுக்கு வரலாற்றுல இல்லாத ஆளுக்கு அபுல் ஹசன் அஸ்கலானி ஒருத்தர் இருந்தது கிடையாது, இருக்காரு இல்ல. அதே மாதிரி இப்னு ருக்கானாங்கிற ஒரு ஆளும் இருந்தது இல்லைன்னு சொல்லி திருமதியிலேயே அந்த ஹதீஸ் குறிப்பிலேயே நீங்கள் பார்க்கலாம். ஆங்கிலத்தில் எல்லாம் திருமதி வந்துவிட்டது. நீங்கள் இந்த 1706வது ஹதீஸை பார்த்தீங்கன்னா இந்த விவரம் சேர்ந்து அதில் நீங்கள் பார்க்கலாம். அவங்க திருமதியை மட்டும்தான் போட்டிருக்கிறாங்க. வேற எங்கேயாவது ஆதாரப்பூர்வமா இருக்குமான்னு அவங்களுக்காக நம்ம தேடி பார்த்தோம். ஒருவேளை இந்த ஹதீஸ் இந்த ஆள் இல்லாம வேற ஆள் வழியாக அறிவிக்கப்பட்டு வேற எந்த நூலையாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி அவர்கள் சார்பா நம்ம தேடி பார்த்தோம்னு சொன்னா, இதே செய்தி ஹாக்கிங்கிற நூல்ல அவங்க திருமதி மட்டும்தான் கொடுத்திருக்கிறாங்க. ஹாக்கிங்கிற நூல்லையும் 5903வது ஹதீஸ், அபூதாவுதுல 4078வது ஹதீஸ், முஸ்னத் அபி யாலாவுல 1412வது ஹதீஸ், தபரானியுடைய கபீர்ல மோஜமுல் கபீர்ல 4614வது ஹதீஸ் ஆகிய இன்னும் 4 நூல்கள்ல இந்த ஹதீஸ் இடம் பெற்றிருக்கிறது. இந்த நாள்லயுமே அந்த 2 பேர் தான் வர்றாங்க. இந்த 4 நூல்லையுமே யார் வர்றா? அதே அபுல் ஹசன் அஸ்கலானி, அதே இப்னு ருக்கானா தான். இந்த திருமதி அல்லாத வேற 4 நூல்கள்லையும் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நூல்கள்லையும் யார் வந்துருவான்னு கேட்டா அபுல் ஹசன் அஸ்கலானி தான் சொல்லுவாரு. அவருக்கு யார் சொல்லுவாருன்னு கேட்டா இப்னு ருக்கானாங்கிறவர் தான் சொல்லுவாரு. அப்ப இந்த இப்னு ருக்கானாங்கிற அட்ரஸ் இல்லாத ஆளும் அபுல் ஹசன் அஸ்கலானிங்கிற அட்ரஸ் இல்லாத ஆளும் தான் இந்த மெசேஜ் அறிவிக்கிறார்கள் என்று திருமதியிலே குறிப்பு இருக்கும் பொழுது, அது சரியான ஹதீஸ் இல்லை என்று அதிலே சொல்லி இருக்கும் பொழுது அதை இருட்டடிப்பு செஞ்சு ஆதாரப்பூர்வமானது மாதிரி தோற்றத்தில் இவர் வெளியிட்டு இருக்கிறாரு. இத்தனை உலமாக்கள் கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும் நினைக்கிறேன். அந்த லிஸ்ட் எண்ணி பார்த்தா 50-60 உலமாக்கள் இதை போய் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஒரு 15 ஒரு 1000 பக்கத்துல புத்தகம் இருந்தா கூட ஆராய்ச்சி பண்றது தப்பு பண்ணிருக்கலாம். 15 பக்கம் ஒரு ஆர்டிகளை வச்சுக்கிட்டு இத்தனை உலமாக்கள் ஆராய்ச்சி பண்ணி திருமதி ஆராய்ச்சி பண்ண வேணாம்யா, எடுத்து பாத்தியா திருமதின்னு போட்டிருக்கிறாரு. எடுத்து பார்த்தாலும் இருட்டடிப்பு தெரியுமா? இது ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க வேணாம், வேற நூல்களில் போய் அறிவிப்பாளர்களை தேடி கண்டுபிடிக்கிற விஷயம் இல்ல. எந்த திருமதியிலிருந்து நிஜாமுதீன் இதை போட்டிருக்கிறாரோ அந்த திருமதி இமாம் அந்த ஹதீஸுக்கு பின்னாடி அதை ஒட்டி இது டூப்பு அப்படின்னு சேர்த்து சொல்றாரு. நீங்க என்ன ஆராய்ச்சி பண்ணி அப்படி தெரிஞ்சு அப்ப ஏதாவது எழுதிட்டு வந்தா சும்மா சைன் பண்றது. இவர்களுடைய தரம் அவ்வளவுதான். மார்க்கத்தில் பேணுதல் கிடையாது. இப்படி ஒரு ஆராய்ச்சி எழுத போறமே, அதை கரெக்டா இருக்கான்னு நம்ம தேடி பார்க்கணுமே என்ற ஆய்வு கூட இல்லாம இவருக்கு ஒரு நோக்கத்தோட செஞ்சிருக்கலாம். இவர்கள் திருமதி கிதாபை கூட எடுத்து பார்க்கல. ஒருத்தரும்
பார்த்திருந்தார்களே ஆனால் என்னப்பா பாதி விட்டுக்கிற பிடிச்சு போடுவாங்களா ஆளாளுக்கு, நீ தப்புன்னு சொன்ன செய்தியை போய் நீ பாதிய இருட்டடிப்பு செய்தியன்னு கேட்டிருப்பாங்களா இல்லையா? இவங்க யாருமே கேட்கல என்பதில் இருந்து நாங்கள் பயங்கர வரிக்கு வரை ஆய்வு செஞ்சுங்கிறது அம்புட்டும் பொய். இது எப்படி பொய்யா இருக்கு அந்த ஹதீஸ்? அதே மாதிரி இவர்கள் ஆராய்ச்சி செய்ததாக சொல்வது என்ன இருக்கு, அடுத்த பொய்யாக இருக்கிறது. அது போக இன்னொன்னு கவனிக்க வேண்டியிருக்கு, என்ன தெரியுமா? இந்த ஹதீஸை பலவீனமான ஒரு ஹதீஸ், ஏற்கத்தகாத ஒரு ஹதீஸ், இந்த ஹதீஸை வைத்து சட்டம் சொல்வதாக இருந்தால் தொப்பி போடுறதுக்கு எங்க ஹதீஸ்? முதல்ல ஹதீஸ் சரியில்லை. ரெண்டாவது கேட்கிற பேச்சு என்ன தெரியுமா? தொப்பி போடுங்க இருக்கா, தொப்பியோட தலப்பா கட்டுங்க இருக்கா. நீங்க சொன்ன இந்த வாசகத்துக்கு என்ன அர்த்தம்? அவர்கள் சொன்ன தமிழை நான் படிக்கிறேன். இணை வைப்பவர்களுக்கும் நமக்கும் இடையே வித்தியாசமாகிறது தொப்பியின் மீது தலைப்பாக அணிவதாகும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அப்போ தொப்பி மட்டும் போடுவது முஸ்லிக்கு அடையாளம். இந்த ஹதீஸ் படி இணை தொப்பி போடுற அடையாளம் தொப்பி மட்டும் போடுவான். நம்ம அடையாளம் என்னன்னு கேட்டா தொப்பி பிளஸ் தலப்பா. இந்த ஹதீஸ் எப்படி உங்களுக்கு ஆதாரம் வெளியிடுறீங்க? முதல்ல ஹதீஸ் சொல்ற ஆளு சரியில்லை, சரின்னு வச்சுக்கிறோம், ஒரு வாதத்துக்கு தான் சரி வச்சுக்கிறோம், ஆதாரப்பூர்வமானது. இதுல தொப்பி போடுறது ஒருத்தன் வழங்குவான். தொப்பியின் மீது தலப்பா கட்டினா தான் நம்ம முஸ்லீம். தொப்பி மேல தலப்பா கட்டாம வெறும் தலப்பா கட்டினாலும் முஸ்லீம் இல்ல, வெறும் தொப்பி போட்டா முஸ்லீம் இல்ல. ரெண்டு சேர்ந்து இருந்தா முஸ்லீமுக்கு அடையாளம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு ஒத்துக்கிட்டோம்னா அதனுடைய வாசகம் எப்படி இருக்கிறது? முஸ்லீமுக்கும் முஸ்லீம் அல்லாதவனுக்கும் உள்ள வேறுபாடு தொப்பியின் மீது தலப்பா ஜாயிண்ட் ரெண்டு சேர்ந்து இருக்கணும். இதுல ஒருத்தன் தொப்பியை மட்டும் போட்டான்னா அவன் முஸ்லிக்கு. இந்த ஹதீஸை ஏற்றுக்கொண்டார். இந்த ஹதீஸ் சரியானது ஏற்றுக்கொண்டால் தொப்பி போடுவது குற்றம், காஃபிருடைய அடையாளம். தலப்பா மட்டும் கட்டுறது, தொப்பி உள்ள போடாம வெறும் தலப்பா மட்டும் மேல சுத்தினார்களே ஆனால் அதுவும் முஸ்லிக்குடைய அடையாளம். அப்படித்தானே இதுல இருந்து வழங்கணும். இது சரின்னு ஒத்துக்கிட்டோமே ஆனால் இவர்கள் சொல்லுகிற வாதம் அதுல இருக்குதா? இது இப்படித்தான் இதை விளங்கணும் நான் சொல்லல. இதை விளங்குறதா இருந்தா இப்படித்தான் விளங்கணும்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அசீசின்னு ஒரு அறிஞர், அவர் இது சரின்னு நினைக்கிறாரு. இந்த ஹதீஸ அறிவிப்பாளர் கவனிக்காம நிஜாமுதீன் நினைச்ச மாதிரி அவர் நினைக்கிறாரு. நினைச்சு என்ன செய்யறாரு? அவர் சொல்றாரு, ஃபுல் முஸ்லிமூன யல்பஸூனல் கலன்சுவத்த வ ஃபௌகஹல் அமாமா. முஸ்லிம் என்று சொல்லக்கூடியவர்கள் தலைப்பா தொப்பிக்கு மேலே தலைப்பாகை அணிய வேண்டும். லுபுசுல் கலன்சுவத்தி வஹதஹா, தொப்பி மட்டும் போடுவது ஜியுல் முஷ்ரிகீன், முஷ்ரிக்குக்கு அடையாளம்ங்கிறார். இந்த ஹதீஸ் விளக்கம் சொல்றார். அவர் துஹபத்துல் அஹ்வதிங்கிற கிதாபுல அசீஸ்ங்கிற ஒரு அறிஞர் இந்த ஹதீஸை ஆதாரமா வைத்து அவர் சட்டம் சொல்றாரு. ரெண்டும் சேர்ந்தா தான் முஸ்லிம்ன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொப்பி மட்டும் ஒருத்தன் போட்டா அவன் முஸ்லிக்கு, முஸ்லிம் இல்ல. எந்த ஹதீஸ் தொப்பி போட்டா முஸ்லிம் இல்லைன்னு சொல்லுதோ அதை வைத்துக் கொண்டு தொப்பி போடுவது அவசியம் இவர். வேறு மாத்த ஏற்குமாற ஒரு ஹதீஸ் என்ன முதல்ல சரியான ஹதீஸ்ல நாம தொப்பி போட்டாலும் முஸ்லிக்கு நாம சொல்ல தயாரா இல்ல. இது ஆதாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார்களே ஆனால் அவர்கள் இதிலிருந்து என்ன சட்டம் இருக்கணும் தெரியுமா? தொப்பி போடுவது காபிர் அடையாளம், தொப்பி மட்டும் போட்டா அது குற்றம், முஸ்லிம் அடையாளம் வழங்கணும். அப்படி ஒருத்தர் விளங்கி இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, கதா நக்ரல் ஜஸரிங்கிற ஒரு அறிஞர் அன்பாலில் உலமா, சில உலமாக்கள் பட்டியலை போட்டு அவங்க எல்லாம் இப்படித்தான் சொல்றாங்க, தொப்பி மட்டும் போடுறது குற்றங்கிறாங்க. தொப்பி மட்டும் போட்டா யார் அடையாளமா? முஸ்லிக்கு அடையாளம் அப்படிங்கிறாங்க. இவங்களெல்லாம் ரொம்ப மதிக்கக்கூடிய காலி அபூபக்கர்னு ஒருத்தர், அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா தெளிவாக சொல்றாராம். ஒபிகி சர்ரஹல் காலி அபூபக்கர் ஃபீ ஷரஹி திருமதி, திருமதியுடைய விரிவுரை நூல்ல இதையே தெளிவா சொல்லுகிறார் அபூபக்கர்ங்கிறவர். என்ன சொல்றாரா? தொப்பி மட்டும் போடக்கூடாது. இந்த ஹதீஸ சரின்னு அவர் நினைக்கிறார். நினைத்துக் கொண்டு சரி என்று வைத்துக் கொண்டால் என்ன சட்டம் சொல்லணும்? இது சரின்னு வைத்துக் கொண்டா என்ன சட்டம் சொல்லணும்? தொப்பி மட்டும் போடக்கூடாது, போடுவது முஸ்லிக்கு அடையாளம். தொப்பியும் தலப்பாயும் சேர்த்து போடுறது முஸ்லிம் அடையாளம், தொப்பி மட்டும் போட்டாலும் தலப்பா மட்டும் போட்டாலும் அது முஸ்லிக்கு அடையாளம், ரெண்டு சேர்ந்து முஸ்லிம் அடையாளம். அப்படிதான் என்ன செய்யணும் விளங்கி இருக்கிறார்கள் என்று துஹபத்துல் அஹ்வதிங்கிற நூல்ல 5வது வால்யூம்ல 393ஆம் பக்கத்தில் இருக்கிறது. இந்த வால்யூம் பக்கத்துல தேட கஷ்டமா இருந்தா இந்த திருமதியுடைய ஹதீஸுடைய விரிவுரை தான் துஹபத்துல் அஹ்வதி. இந்த ஹதீஸ் கீழே உள்ள விரிவுரை, அவ்வளவுதான். எந்த ஹதீஸ் இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறோமோ அந்த ஹதீஸுடைய விரிவுரையில இந்த தகவலை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாரு, அதை பார்க்கிறோம். அதே மாதிரி
இது இதோட என்ன செய்யறாருன்னு கேட்டா அவனுல் மாபூத்ங்கிறது ஒரு நூல், திருவுரை நூல். அதுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா வலம் உருவ எந்த அறிவிப்பும் கிடையாது. அன்னபு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லபிசல் கலந்த் பிகைரில் அமாய், தலப்பாய் இல்லாம தொப்பி மட்டும் ரசூலுல்லாஹ் அணிந்தார்கள், தலப்பாய் இல்லாம தொப்பி மட்டும் அணிந்தார்கள் என்று ஒரு அறிவிப்பும் கிடையாது. எனவே தொப்பி மட்டும் போடுவது முஷ்ரிக்கின் அடையாளம் மட்டும் அணிந்தார்கள் என்று ஒரு அறிவிப்பாகத்தான் இருக்க முடியும். அது அப்படின்னு யார் சொல்றா? அந்த அவுல் மாபூத் என்பதுல அவரு இப்னுல் கய்யிம் அவர்கள் அதை சொல்றாங்க. அப்ப இது சரியில்லாம போச்சு. அதுக்கு அடுத்தது இப்ப விரிவுரையில சொல்றேன், இந்த ஹதீஸ சரின்னு ஒத்துக்கொண்டோமையானால் என்ன அர்த்தம் வரணும்? தொப்பி போடு தப்புன்னு அர்த்தம் தான் வரும். இந்த ஹதீஸ் சரின்னு ஒத்துக்கிட்டா, சரி இல்லைன்னு ஒத்துக்கிட்டா விட்டுருவோம். சரி இல்ல தப்பா செஞ்சுட்டேன் இல்ல விட்டுருவோம். நாங்க தப்புன்னு நினைக்கிறோம், தொப்பி போடுற குற்றம் நாங்க சொல்ல வரல. நீங்கள் இது ஆதாரம் நினைச்சீங்கன்னா நீங்க குற்றம் தான் கொடுக்கணும். சரி, இப்ப இன்னொரு சந்தேகம் வரலாம். திருமதிங்கிற ஒரு ஆள் தானே இப்படி சொல்றாரு. அபுல் ஹசன் அஸ்கலானினா யாருன்னு தெரியாது, இப்னு ருக்கானா யாருன்னு தெரியாது, திருமதிக்கு தெரியாது, வேற ஆளுகளுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. இவருக்கு தெரியலன்னா அவரு அட்ரஸ் இல்லாத ஆள போயிடுவாரா? அப்படின்னு நாளை பின்ன ஏதாவது கிளப்பினார்களே. ஆனால் இந்த இப்னு ருக்கானாவை பற்றி, அதே மாதிரி அபுல் ஹசன் அஸ்கலானியை பற்றி மற்றவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத தேடி பார்த்தீங்கன்னா, புகாரி இமாமுடைய தாரிகுல் கபீர், புகாரி இமாம் ஹதீஸ் நூல் எழுதின மாதிரி அந்த அறிவிக்கக்கூடியவர்களுடைய வரலாற்றையும் எழுதியிருக்கிறார். அது தாரிகுல் கபீர்ங்கிற ஒரு நூல். அந்த நூல் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, முகமது இப்னு ருக்கானா அல் குரைஷி இஸ்னாதுஹு மஜ்ஹூலுன், அவருடைய அறிவிப்பு வரிசை தொடர் மஜ்ஹூல், யார் என்று அட்ரஸ் இல்லாத ஒரு ஆள் வழியாக அறிவிக்கப்படுற அறிவிப்பு அப்படின்னு இவரை பத்தி தாரிகுல் கபீர்ல சொல்றார். அதே மாதிரி லிசானுல் மீசான்ல தஹபிங்கிறவங்க சொல்றாங்க, அதாவது காலல் புகாரி இஸ்னாதுஹு மஜ்ஹூலுன், இவருடைய இஸ்னாத், இவருடைய அறிவிப்பாளர் வரிசை யார் என்று தெரியாதவருடைய அறிவிப்பாகத்தான் கருதப்படும், ஏன்னா இவருக்கு அட்ரஸ் கிடையாது அப்படிங்கிறார். தக்ரீபு தஹரீபுல என்ன சொல்றாருன்னு கேட்டா மஜ்ஹூலுன், தக்ரீபு தஹரீப் இப்னு ஹஜருடையது. ஹதீஸை சுண்டி பார்க்கறதுல முதலிடத்தில் இருக்கக்கூடியவர் இப்னு ஹஜர் அஸ்கலானி. ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா மஜ்ஹூலுன், இவர் யாருன்னு தெரியாத ஆளு அப்படிங்கிறாங்க. அதாச்சு. அதுக்கப்புறம் இந்த இப்னு ருக்கானாவுடைய மகன் பேரன் ஒருத்தர் அபூ ஜாஃபர், அவரும் மஜ்ஹூலுங்கிறாங்க. 3 பேர் அறியாத ஆளுக்கு வர்றாங்க இந்த ஹதீஸ்ல. அதனால திருமதி மாத்திரம் சொல்லல, நிறைய பேர் சொல்றாங்க இவர் யாருன்னு தெரியாது. ஒருத்தராச்சு இவர் இந்த மாதிரி ஆளு, இவர் நேர்மையான ஆளு, இவர் எனக்கு தெரியும், இவருடைய அறிவிப்பை ஏத்துக்கலாம் அப்படின்னு இந்த ஆட்களை பற்றி சொல்லி இருக்கிறார்களான்னு கேட்டா யாருமே சொல்லல. அதனால இந்த ஹதீஸ் சரியில்லை என்பதுதான் கரெக்டான தீர்ப்பு. சரி என்று வைத்துக் கொண்டால் அது நமக்கு சாதகமான ஆதாரமே தவிர நிஜாமுத்தீனுக்கும் இந்த 60-50 உலமாக்களுக்கும் எதிரான ஆதாரமே தவிர அவர்களுக்கு சார்பான ஆதாரம் கிடையாது. தொப்பி போடுற குற்றம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் அது. சரி, அதுக்கு அடுத்தது இரண்டாவது ஆதாரம். இது ஒரு ஆதாரம் போச்சா, அதாவது 11ஆம் பக்கத்துல இரண்டாவது அரபி வாசகம் இருக்கு பாருங்க. அது என்ன சொல்றாருன்னு கேட்டா, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகல ஆமல் ஃபத்ஹி வ அலா ரஅஸிஹில் மிக்ஃபர் வஃபி ரிவாய். திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜைனுல் ஆபிதீன். வெளிவந்து விட்டது 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. மக்கா நகர வெற்றியின் போது மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் தலையில் மிகுபர் எனப்படும் கவசம் அணிந்தவர்களாக சென்றார்கள். அறிவிப்பவர் அனஸ், நூல் புகாரி. அதுக்கு விளக்கம் கொடுக்கிறாரு. மிகுபர் என்பது
தொப்பிக்கு கீழ் அணியப்படும் ஒரு வகை தலை கவசம். அவர் சொல்றாரு. ஜாபிர் அவர்கள் அறிவிக்கும் மற்றொரு அறிவிப்பில் கருப்பு நிற தலப்பாக அணிந்தவர்களாக அன்றைய தினம் மக்காவில் நுழைந்தார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மொத்த அரபிக்கு இதுதான் தமிழ். சரியா? இப்ப என்ன பிரச்சனை தெரியுமா? இந்த மிகுபருங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, அரபில் அதுல என்ன இருக்குன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றியின் போது மக்காவுக்குள்ள போறாங்க. போகும்போது அவங்க தலையில மிகுபர் இருந்தது. மிகுபர் அரபி சொல்லி இருக்கிறது. மொழிபெயர்க்கும் போது கவசம் போட்டார். மிகுபர்னா என்ன தெரியுமா? மிகுபர்னு சொன்னா நீங்க அந்த இரும்புல ஒரு தொப்பி மாதிரி இருக்கும், ஒரு ஈட்டி மாதிரி தலை நீட்டிட்டு இருக்கும், இப்படி காதுல வரைக்கும் இரும்பு தொங்கும். அந்த பழைய காலத்து புராண படங்கள் எல்லாம் காட்டுவாங்க. பழைய காலத்து இதுல எல்லாம் காட்டுவாங்க. எப்படின்னு கேட்டா, இரும்புல மொத்த தலையை மூடி அதுல கூரை அப்படி நீட்டிட்டு இருக்கும். நீட்டிட்டு இருக்குமா, இரும்பு உணவு மட்டும் முடியாது, அதுக்கப்புறம் காதையும் மறைச்சிருக்கும். அதுக்கு பேர் தான் தலை கவசம். இதை ரசூலுல்லாஹ் போட்டு மக்காவுக்கு போனாங்க பாருங்க. எதுக்கு போறாங்க மக்காவுக்கு? யுத்தத்துக்கு போறாங்க. இந்த மக்கா வெற்றியின் போதுங்கிறது வந்து ஹஜ்ஜுக்கு போனது இல்ல, யுத்தத்திலே போறாங்க. எதிரிகள் யுத்தத்துக்கு வராதனால யுத்தம் நடக்கல. அவங்க போனது யுத்தத்துக்கு தான். மக்காவை வந்து நம்மளை விரட்டி அடிச்சுட்டாங்க, நம்முடைய நாட்டை நம்ம மீட்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி படை திரட்டி கொண்டுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு போறாங்க. போகும்போது என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, யுத்தத்தை எதிர்பார்த்து போகும்போது என்ன எப்படி போகணும்? கவசம் போட்டு தானே போகணும். யுத்தம் ஒருவேளை வந்துருச்சுன்னா வெட்டினானா இரும்பு கவசம் போட்டு அந்த காலத்துல வந்து வாழை கொண்டு தானே வெட்டுவான். வாழை கொண்டு வெட்டும் போது ஒன்றும் ஆகாது, வாழை தான் உடையும். அப்ப தலையை பாதுகாத்துக்கிறதுக்காக வேண்டி ஏற்கனவே அந்த உஹது போர்ல எல்லாம் அந்த வெட்டப்பட்ட அனுபவம் இருக்கிறதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்துக்கு போனாங்கன்னா, எல்லாருமே யுத்தத்துக்கு போனாங்கன்னு சொன்னா அந்த தலைக்கு கவசம் போட்டுக்கிட்டு போவாங்க. ஒரு யுத்த காலத்துல கவசம் போட்டுக்கிட்டு நின்றாங்கிறது தொப்பி ஒரு ஆதாரமா? ஏங்க, ஒரு யுத்த காலத்துக்கு போறவங்க அதுக்குரிய மெட்டீரியல் போகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்த காலத்துக்கு போறாங்க. மக்காவுல யுத்தம் நடக்கல, எல்லாம் சரண. அதுல பாருங்க, ஒருத்தர் அனஸ் அறிவிக்கிறாரு மிகுபர் கவசம் போட்டிருந்தாங்க. ஜாபிர் அறிவிக்கிறாரு அது வந்து தலப்பாக கருப்பு தலப்பாக கட்டிருந்தாங்க. சம்பவம் ஒண்ணுதான். மக்கா வெற்றியின் போது ஒரே புகார்ல ரெண்டுமே இருக்குது. ஒரே புகார்ல அவரே அது போட்டிருக்கிறார். அவரே என்ன போட்டிருக்கிறார் கேட்டா, ஜாபிர் அவர்கள் அறிவிக்கும் மற்றொரு அறிவிப்பில் கருப்பு நிற தலைப்பாக அணிந்தவர்களாக அன்றைய தினம் மக்காவில் நுழைந்தார்கள் என்று கூறப்பட்டுள்ளது அப்படிங்கிறார். அப்ப ஒருத்தர் சொல்றாரு, அனசு சொல்றாரு கவசம் போட்டாங்க, ஜாபிர் சொல்றாரு கருப்பு தலப்பாக போட்டாங்க. ரெண்டும் புகார்ல வருது. ரெண்டுமே சஹாபாக்கள், யாரும் பொய் சொல்ல மாட்டாங்க. அப்ப என்ன விளங்குது? கவசத்தோட போறாங்க, யுத்தம் இல்லைன்னு கழட்டி கூட தலப்பா கட்டிக்கிட்டாங்க. கவசத்தோட உள்ள போறாங்க, எதிரிகள் யுத்தத்துக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல தயாரான நிலையில் என்ன செய்யறாங்க? போறாங்க. அப்ப எதிரிகள் யாரும் வரல, எல்லாம் சரண்டர், நீ நாட்டு உள்ள போங்கன்ட்டாங்க. கத்தி இன்றி ரத்தம் இன்றி ஜெயிச்ச ஒரு யுத்தம் சொன்னா மக்கா வெற்றியை தான் சொல்லணும். ஒரு துளி ரத்தம் கூட சிந்தாம அப்படி அப்படி லட்டு மாதிரி கையில வந்துருச்சு மக்கா. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி எதிர்பார்க்கல. அவங்க நினைச்சு சண்டை நடக்கும், யுத்தத்துக்கு வருவாங்க, வந்தா நம்மளை சேஃப்டி பண்ணிக்கிறோன்னு அப்படிங்கிறதுக்காக வேண்டி உடம்புல கவசம் போடுற மாதிரி தலைக்கும் கவசத்தோட போனாங்க. அதுக்கப்புறம் அந்த கவசத்துக்கு வேலை இல்லைன்னு ஆன உடனே கருப்பு தலப்பா கட்டிக்கிட்டாங்க. ரெண்டையும் இணைத்து ஒரு கருத்துக்கு நம்ம வரலாம். அப்ப இந்த கவசம் போட்டது என்பது கவசம் தொப்பியா? கவசம் இப்போ நான் போருக்கு போனா கவசம் போடுறேன்னு சின்னத்துன்னு போ, நானும் சொல்றேன். யுத்தத்துக்கு போறோம், யுத்தம் நடக்குது, யுத்தத்துக்கு போனா என்ன செய்யணும்? தலைக்கு பாதுகாப்புக்கா கவசம் போட்டுக்கிறோம் அப்படின்னு அவர் பத்துவா கொடுத்தாருன்னு சொன்னா அது ஓகே. அது நாம கொடுத்தோமே. நீங்க யுத்தத்துக்கு போகும்போது தலைவருக்கு சாவர விட முடியுமா? அதுக்குள்ள ஏற்பாட்டோட போங்க. அந்த காலத்துல கவசம், இந்த காலத்துல புல்லட் ப்ரூஃப் போட போங்கன்னு சொல்லலாம். அது மாதிரி குண்டு துளைக்காத ஆடைகளை அணிந்தவர்களாக நீங்கள் களத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லலாம். அது வேணா இதுல சட்டம் எடுக்க முடியுமே தவிர இதுக்கும் தொப்பிக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? தொப்பிக்கு மிக தலையில போய் எந்த மாட்டினா தொப்பின்றதா? உடனே தலையில வந்து ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டினாருன்னா தொப்பி போட்டு ஆதாரமாயிருமா? நான் உதாரணம் புரிஞ்சுக்கிறதா சொல்றேன். ஹெல்மெட் போட்டு கொண்டு ஒரு வண்டி ஓட்டினாருன்னு வைங்க, ரசூலுல்லாஹ் ஒரு காலத்துல இந்த காலத்துல இருந்து அவங்க ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டிருந்தாங்கன்னா அதையும் கண்டிப்பா ஒரு ஆதாரமாக்கி இருப்பாரு. ரசூலுல்லாஹ் அந்த காலத்துல இருந்து இது சிரிக்கிறது இல்லைங்க, ஹெல்மெட் போடுறது தொப்பிங்கிற அடிப்படையில் போடுறது. அது தலைக்கு ஆக்சிடென்ட் ஆனா மண்டை உடைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக பாதுகாப்பு போடக்கூடியது. அது வண்டி ஓட்டிடுறவங்க கழட்டி போடுவாங்க, யுத்தத்துக்கு போக மாட்டுவாங்க, யுத்தம் முடிஞ்சா கழட்டிடுவாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்துல போட்டாங்க, யுத்தத்துல தொப்பின்னு வரல, மிகுபர்னு வருது. மிகுபர்னா அவரே நான்கு அர்த்தம், கவசம் அணிந்தவர்களாக அவர் அர்த்தம் செஞ்சிடறாரு.
கவசம் அணிந்தவர்களாக அர்த்தம் செஞ்சு விட்டா அப்புறம் கவசம் எப்படி தொப்பிக்கு ஆதாரமாகும்? கவசம்ங்கிறது பாதுகாப்பு கருதி அதற்கேற்ற நேரத்தில் அணிவது. அது தொப்பி வந்து கவசம் ஆகுமா? வேணா ஒரு தலையில் போட்டுட்டு வரட்டும், நம்ம ஒரு அறுவடை வெட்டி பார்ப்போம். இந்த தொப்பியை போட்டுட்டு ஒரு வரட்டு அறுவடை எடுத்து போட்டு பார்ப்போம், காப்பாற்றுமாது. அப்ப இது வந்து தப்பு. இது கவசத்தை வந்து தொப்பிக்கு ஆதாரமா காட்டுறாங்கன்னு சொன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அதுல வந்து பத்தொன்பது பாரியில என்ன செய்யறாங்க தெரியுமா? இந்த இதுக்கு சொல்றாங்க, அது தலையை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி தலையுடைய அளவுக்கு செய்யக்கூடிய தொப்பி போன்ற அளவுல இருக்கக்கூடிய அது ஒரு கவசம், தொப்பி மாதிரி சேப்புல செய்யக்கூடிய ஒரு கவசம் நிருபருக்கு என்ன செய்யறாங்க, விளக்கம் கொடுக்கறாங்க. அதனால இது வந்து பிரச்சனை கிடையாது, இது தொப்பிக்கு ஆதாரம் ஆகாது. முடிஞ்சு போச்சா? 2 ஆதாரம் ஆச்சு. அடுத்தது வந்து இது 11ஆம் பக்கத்தை பார்க்குது. 11ஆம் பக்கம் வச்சா நான் ஒண்ணுமே விரல எல்லாத்தையும் சொல்லுவேன். 11ஆம் பக்கம் ஆச்சு. இது 12. 12ஆம் பக்கத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல ஒரு 2 ஆதாரம் கொடுக்கிறாரு. 12ஆம் பக்கத்துல 2 ஆதாரம் கொடுத்திருக்கிறாரு. எல்லாம் அரபில் இருந்து ஒரு மெயின் இருந்துடுறாங்க எல்லாரும். என்ன மேட்ருன்னு பார்க்கணுமா இல்லையா? இதுல என்ன பண்றாருன்னு கேட்டா அது அரபியும் வாசி தமிழையும் வாசிட்டு நான் அதுக்கு விளக்கம் சொல்றேன். அன் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரஜுலன் قال يا رسول الله ما يلبس المحرم من الثياب قال رسول الله صلى الله عليه وسلم لا تلبسوا القمص ولا العمائم ولا السراويلات ولا البرانس ولا الخفاف إلا أحد لا يجد نعلين. அது வந்து ஏக்கு மேல தேவைப்பட்டு விட்டார். சரி, ஆமா, லா எஜிதுலாம் இருக்குது. அவர் லா தஜிதுன்னு போட்டு வச்சிருக்கிறார், அர்த்தம் வராது. லா எஜிது நலைனி ஃபயல்பசு குஃபைனி வல் யக்தஹுமா அஸ்வலல் காபைனி எல்லாத்தையும் தேவை போட்டு வச்சிருக்கிறார். லா தஜிது வ தல்பசு வல் தக்தஹு அந்த இடத்துல அர்த்தம் வராது, பெண்பாலுக்குரிய வார்த்தை. ஏதான் வரணும், இதை பார்த்து நான் படிச்சுக்கிட்டேன். சரி, இது புகாரின்னு போட்டிருக்கிறாரு. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அவருடைய அர்த்தம், ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் கட்டுகிறவர் எந்த துணிகளை அணிய வேண்டும் என்று ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பொழுது சட்டை, தலைப்பாகை, கால் சட்டை, தொப்பி, காலுறை ஆகியவற்றை அணியக்கூடாது என்று பதிலளித்தார்கள். ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் கட்டிட்டோம்னு சொன்னா தைக்கப்பட்ட எந்த உரை அணியக்கூடாது. ஹஜ்ஜுக்கு நீங்க போயிட்டீங்கன்னு சொன்னா அந்த ஹஜ்ஜு கிரியை முடிகிற வரைக்கும் தச்சது இந்த சட்டையெல்லாம் போடக்கூடாது. தையல் இருக்குல்ல, தைக்கப்பட அதுதான் துணியை போத்திக்கிறாங்க, தைக்கப்படாததான் அணியணும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் கேட்கிறாரு, ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் கட்டினவர் எதை அணியலான்னு கேட்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை அணியலான்னு சொல்லாம எதை அணியக்கூடாதுன்னு சொல்லி போடுறாங்க. இதை தவிர மத்தெல்லாம் போட்டுக்காண்டு. அப்ப எதை அணியலான்னு அவர் கேட்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சட்டை அணியக்கூடாது, தலைப்பாகை அணியக்கூடாது, கால் சட்டை பேண்ட் அது அணியக்கூடாது, தொப்பி அணியக்கூடாது, காலுறை சாக்ஸ் அணியக்கூடாது. இதையெல்லாம் இஹ்ராம் அணிஞ்சாலும் அணியாதப்பா அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதை இந்த அதிக போட்டாரா? அதுக்கு ஆதாரம், அது வாதம் எப்படி வைக்கிறாருன்னு கேட்டா, தொப்பி அணிந்திருக்கும் பழக்கம் அக்காலத்தில் முஸ்லிம்களிடையே இருந்து வந்ததால் தான் இஹ்ராம் அணியும் போது அதனை கலற்றி விடுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டுள்ளார்கள் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து விளங்கிக் கொள்ளலாம். அது இஹ்ராம் அணிந்தவர்கள் வந்து தொப்பி போடக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, அப்ப அந்த தொப்பி போடுற ஒரு பழக்கம் இருந்திருக்கிறது, இருந்தா தானே தொப்பி போடக்கூடாதுன்னு சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறார். இப்ப என்ன செய்யறோம்னு கேட்டா இதுல 2-3 விஷயத்தை கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் மேட்டர் என்ன தெரியுமா? இதுல தொப்பி மட்டும் சொல்லப்படல, கால் சட்டை கூட சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தொப்பியை வந்து நீ சுமத்துன்னு சொல்ல வந்தேன்னா அப்ப பேண்ட் போடுற சுமத்துன்னு சொல்லணும். அதுல வரல, லுங்கி வரல, அதுல வேஷ்டி கையிலாம் வர காணாம். அது என்ன வரும் தெரியுமா? அவரை போட்டு அர்த்தத்தை திருப்பி சொல்ல பாருங்க. சட்டை அணிகிற பழக்கம் இருந்துச்சு, அதனால இஹ்ராம்ல சட்டை போடாதுன்ட்டாங்க. சரி, தலப்பாக அணிகிற வழக்கம் இருந்துச்சு, அதனால தலப்பாக போட வேணான்ட்டாங்க. சரி, அதுக்கடுத்து 3வது கால் சட்டை. அவர் அர்த்தம் சொல்லியிருக்காரு, கால் சட்டை என்னங்க? பேண்ட் போடுற பழக்கம் இருந்துச்சு, அதே வேணான்னு சொல்லிட்டாங்க. தொப்பி போடுற பழக்கம் இருந்துச்சு, ஹஜ்ஜி நேரத்துல வேணான்னு சொல்லிவிட்டாங்க. சாக்ஸ் போடுற வழக்கம் இருந்துச்சு, காலுறை அதை போடக்கூடாதுட்டாங்க. 5 விஷயம் வருது. 5ல இந்த நாளை சுண்ணத்துன்னு சொல்லாம இந்த நாளை வலியுறுத்தாம அது என்ன தொப்பி மட்டும் எடுத்துறீங்க? அப்ப இதுல இருந்து ஆவல் எடுப்பதா இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேண்ட் தான் போட்டுக்கிறாங்க, லுங்கி கட்டினதா வரல
கைலி கட்டினதா என்ன செய்யல, வரல. அதனால கால் சட்டை அணியாதவர்கள் பள்ளிவாசலுக்குள்ள வரக்கூடாது, தொப்பி போடாதவர்கள் பள்ளிவாசலுக்குள்ள வரக்கூடாதுன்னு போட்ட மாதிரி இதுல உள்ள 5 விஷயத்தையும் எழுதணும். தொப்பி, கால் சட்டை, காலுறை, தலப்பாகை, அப்புறம் என்னது சட்டையா, சட்டை, தலப்பாகை, கால் சட்டை, தொப்பி, காலுறை, இந்த 5 இல்லாத யாரும் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாதுன்னு எழுதி போடும். இதுல 5 மீட்டர் இருக்கிறது. இந்த 5 மீட்டர் என்ன அந்தஸ்து? கால் சட்டை அணியலாம், தொப்பி அணிஞ்சு ஹராம் நாங்க சொல்றோம். தொப்பி அணிஞ்சா அணியலாம், கால் சட்டை எப்படி அணியலாமோ அந்த மாதிரி தொப்பியும் அணியலாம், அணியாமலும் இருக்கலாம். பிரச்சனை எங்க வருதுன்னு கேட்டா, அது மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டது எப்படி ஆக்குவார்? இந்த அணிசை வைத்துக் கொண்டு இதை வச்சுக்கிட்டு மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டதுன்னு வாதம் பண்ணா பேண்ட் போடுறது வலியுறுத்தப்பட்டதுன்னு சொல்லு. இதே உலமாக்கள் தான் 1940களில் பத்துவா கொடுத்தாங்க, பேண்ட் போடுறது ஹராம். இதே உலமாக்கள் தான் அது வெள்ளக்காரனுடைய கலாச்சாரம், பேண்ட் போடக்கூடாது, அது தனியா பிரிச்சு காட்டுறது காலம் மட்டும் ஃபுல்லா கவர் பண்ணி லுங்கி தான் கொடுத்தணும் அப்படின்னு சொல்லி பத்துவா கொடுத்தாங்க. யாரு? இந்த உலமாக்கள் தான் கால் சட்டை ஹராம்னு பத்துவா கொடுத்தாங்க. அவங்க தான் இப்ப பண்றாங்க, இந்த கால் சட்டை இவராமல் தான் அணிய கூடாது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மற்ற நேரத்தில் அணியலாங்கிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கு. சரி, இப்ப என்ன பிரச்சனை தெரியுமா? தொப்பி அணிந்திருக்கும் பழக்கம் அக்காலத்தில் இருந்ததாம், அதுல இருந்து விளங்குறாங்களாம். சரி, தொப்பி அணிந்த வழக்கம் இருந்தது, அதே மாதிரி கால் சட்டை அணிகிற பழக்கம் அக்காலத்தில் இருந்தது. பழக்கத்தில் இருந்தா மார்க்கம் ஆயிருமா? அது சுண்ணத்தாயிருமா? அது விரும்பத்தக்கதாயிருமா? விரும்பத்தக்கது என்று சொல்வதற்கு எப்படி ஆதாரமாகும்? ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன தெரியும்? இந்த ஹதீஸ் எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா, அவங்க புகாரின்னு மட்டும் போட்டிருக்காங்க. நம்ம வேண்டாம் புகாரில் உள்ள நம்பரோட சொல்றோம். புகாரில் எங்க மேலாவது வருதுன்னு கேட்டா 134, 366, 1542, 1838, 1842, 5700, 5794, 5803, 5805, 5806 இவ்வளவு இடத்துலயும் இந்த ஹதீஸ் இருக்கிறது. இஹ்ராம் அணிந்தவர் இந்த 5 அணியக்கூடாது. இஹ்ராம் ஹஜ்ஜுக்கு போறவர் செய்யக்கூடாது, பேண்ட் போடக்கூடாது, மற்ற நேரத்தில் போட்டுக் கொள்ளலாம், மற்ற நேரத்தில் தொப்பி போட்டுக் கொள்ளலாம், போடுற குற்றம் சொல்லல. இது நாங்களும் சொல்றோம், நீங்க குற்றமா ஆகி போயிட்டு இருப்பேன். தொப்பி போடுற ஹராம்னு சொல்லிவிட்டாங்க. நீங்க சொல்ற ஒரு ஹதீஸ்ல வேண்டா ஹராம்னு வரும், அதை நாங்க ஆதாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளவில்லை, அது சரியான ஹதீஸா இல்லை, அதனால அதுக்கு பிரச்சனை இல்லை. இந்த ஹதீஸ்ல இவ்வளவுதான் வழங்குறது. அடுத்து என்ன தெரியுமா? இன்னொன்னு கவனிக்கணும். இந்த பரானிஸ் வருதுல, இதுல வரக்கூடிய வாசகம், தொப்பிக்கு அரபுல பல வாசகங்கள் இருக்குது. ஒன்னு கலன்சுவர், அதான் பெரும்பாலும் தொப்பிக்கு சொல்லுவாங்க. இன்னொன்னு புர்னுசுமாங்க. புர்னுசுடைய பன்மை பரானிஸ். புர்னுசுனா ஒரு தொப்பி, பரானிஸ்னா தொப்பிகள் பன்மை. இந்த ஹதீஸ்ல என்ன வருதுன்னா, லா தல்பசுல் குமுஸ வலல் அமாயிம வல சராவீலாத், சராவீல்னா சுருவால், அது பேண்ட், வல சராவீலாத் வலல் பரானிஸ். பரானிஸ்ங்கிற வார்த்தை இதுல வருது. இந்த பரானிஸ் என்ற சொல் புர்னுஸ் என்ற புர்னுஸ் வேறே மீன்ஸின் இந்த சொல்லுக்கு பன்மை தான் பரானிஸ். புர்னுஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி இந்த அகராதி நூல்களையும் ஹதீசுகள்ல வரக்கூடிய சொற்களுக்கு தனி அகராதிகள் இருக்கிறாங்க சில அறிஞர்கள். அவங்களுடைய நூல்களையும் தேடி பார்த்தோம்னு சொன்னா, ஹதீசுகள்ல வர்ற சொல்லுக்கு ஒரு அகராதி நூல் நிகாயா. நிகாயாங்கிற இப்னு அஸீருடைய நூல். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஹுவ கலன்சுவத்துன் தவீலத்துன். புர்னுஸ் என்று சொல்வது சாதாரண தொப்பி கிடையாது, நீளமான தொப்பி. இங்க இவ்வளவு பெருசா இருக்கணும். புர்னுஸுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, அது கரெக்ட் சைஸுக்கு உட்கார்ந்தா இதுக்கு பேர் புர்னுஸ் கிடையாது, இதுக்கு பேர் கலன்சுவத்து. புர்னுஸ்ங்கிற வார்த்தை எதுக்கு சொல்லணும்னு கேட்டா, அந்த காலத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, துருக்கி தொப்பி பார்த்திருக்கீங்களா? பழைய காலத்து ஆட்களை பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த காலத்துல கலீல் ரஹ்மான் ரியாஜி இந்த மாதிரி ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னா, ஒரு தொப்பியை கவுத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட அது ஒரு இவ்வளவு பெருசா இருக்கும், இவ்வளவு உயரத்தில் இருக்கும். தலையில கவுத்துனா இப்படி நேரம் நீட்டிட்டு இருக்கும், சிவப்பு கலர்ல. அது ஒரு குஞ்சம் வச்சிருப்பாங்க, அது பேர் துருக்கி தொப்பின்னு பேரு. அதுக்கு பேர் என்னது? துருக்கி தொப்பி. அது போட்டாலே இப்ப காணும். அந்த காலத்துல மலேசியா வானொலியில மணிமொழி மௌலானா எம்ஜே கலீல் ரஹ்மான் ஒருத்தர் உரை நிகழ்த்துவாரு, அவருக்கு தான் போட்டுட்டு இருப்பாரு. இந்த ரஹமத் பத்திரிகை ஆசிரியர் முன்னாள் ஜமாத்துல் உலமா தலைவர் இருந்தாரு, அவரையும் நாங்க பார்த்திருக்கிறோம், அவர் அப்படித்தான் போட்டிருப்பாரு. அதுக்கு பேர் தான் புர்னுஸ். புர்னுஸ் சொன்னா கலன்சுவத்தும் தவீலத்தும், பெரிய நீள தொப்பி. அது வெயில் படாம இருக்கிறது அப்படின்னு மண்டல வெயில் விடும்ல, வச்சுட்டுனா கொஞ்சம் கேப் இருக்கும், காத்தோட்டம் இருக்கும். அதுக்காக இப்படி இப்படி போட்டுக்கிற ஒரு வழக்கம் அந்த வெப்ப காலத்தில். இது மார்க்க ரீதியா போடுற தொப்பி கிடையாது, வெயிலுக்காக வெப்பத்துக்காக ரெண்டு போடுவாங்க இந்த புர்னுஸ். அந்த புர்னுஸை பத்தி அவர் சொல்றாரு இதுல நிகாயாவுல.
நிஹாயா ஃபி கரீபில் ஹதீஸ் என்ற நூல்ல 1வது வால்யூம்ல 122வது பக்கத்துல சொல்றாரு, ஓ காலல் ஜௌஹரி ஹுவ கலன்சுவத்தும் தவீலத்தும். புர்னுஸ் என்ற இந்த ஹதீஸில் வந்திருக்கிற வார்த்தைக்கு அர்த்தம் நீளமான தொப்பி. இந்த தொப்பிய காணும் முஸ்ஸாக்கு எல்பசூனஹா ஃபி சதரில் இஸ்லாம், இஸ்லாமிய ஆரம்ப காலத்துல ஹஜ்ஜி கிரியை செய்யக்கூடியவர்கள் அணிந்து வந்தார்கள். எல்லா மக்களும் அணிஞ்சிருக்கல. ஹஜ்ஜிக்கு போகும்போது திறந்த வெளியில கிடக்கணும் தாங்க இயலாதுங்கிறதுனால மண்டைய சூடுபடுத்தாம காப்பாற்றுறதுக்காக வேண்டி இந்த ஹாஜிகள் மட்டும் ஹஜ்ஜி நேரத்தில் அணிந்து கொண்டு வந்தார்கள். அதனால அது அணியாதுங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஹாஜிகள் இந்த தொப்பியை தான் போடுவாங்க. ஏன்னா வெட்ட வழி வீட்டுல இருந்தா தங்கிக்கலாம். இப்ப உள்ள மாதிரி லாட்ஜ் வசதிகளோ ஹோட்டல் அறைகள்லாம் போல கிடையாது. அரபாவில் தங்கினா மண்டை காயும். ஒரு சாக்கு படுதாவை தான் போட்டுக்க முடியும். அதெல்லாம் வெப்பத்தை தாங்காது. அதனால காணும் முஸ்ஸாக்குன்னா ஹாஜிகள், ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்கள் இதை அணிந்து வந்தார்கள். ஹாஜிகள் அந்த காலத்தில் வெப்பத்துக்கு அணிந்து வந்ததுக்கு பேர் தான் புர்னுஸ். எல்லா மக்களும் சாதாரணமா அணிந்து வந்தாங்க அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி இதையே கருத்தல் லிசானுல் அரபுங்கிற நூல்ல 6வது வால்யூம்ல 26வது பக்கத்துல சொல்றாரு, கானன் முஸ்ஸாக்கு எல்பசூனஹா ஃபி சத்ரில் இஸ்லாம். அதே வாசத்தை அப்படியே சொல்றாரு. அதே மாதிரி முக்தாரு சஹாங்கிற நூல்ல 1வது வால்யூம்ல 20வது பக்கத்துல அவர் சொல்றாரு, கலன் அல் புர்னுசு கலன் சுவத்தும் தவீலத்தும். புர்னுசுன்னு சொன்னா நீளமான ஒரு தொப்பி. கானன் முஸ்ஸாக்கு எல்பசூனஹா ஃபி சத்ரில் இஸ்லாம், இஸ்லாமிய ஆரம்ப காலத்துல ஹாஜிகளை அணிந்து வந்தார்கள். அப்ப ஹாஜிகள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா நீளமான ஒரு தொப்பி ஒண்ணு போட்டு இருந்தாங்க. அதை போட்டாதீங்கப்பா, நீங்க ஹாஜிக்கு போய் வழக்கமா வச்சுட்டு இருக்கிறீங்க, நீங்க இஹ்ராம் அணிஞ்சிட்டு போடக்கூடாது, மற்ற நேரத்தில் போட்டுட்டு போங்கன்ட்டாங்க. அப்ப இந்த புர்னுஸை வைத்துக் கொண்டு அதை நீங்க சட்டம் சொல்றதா இருந்தா அந்த 1.5 முழ தொப்பி தான் போடணும். அரஜானுக்கு உள்ள தொப்பி போடக்கூடாது. எவ்வளவு அரஜான் இருக்குமா? 5 இன்ச்சு. இப்ப நம்ம போடுற தொப்பிலாம் எவ்வளவு? 5 இன்ச்சு இருக்கும். இது புர்னுஸ்ல 1.5 முழம் இருக்கும். இங்க நீளமா இருக்கும், தலையெல்லாம் இடிக்கும் போனோம்னா அந்த மாதிரி சைஸ்ல உள்ளது. அது போக இதுல போடணும்னு எங்க கட்டாயம் இருக்குது? போடுறது குடும்பத்துக்கு எப்படி இருக்குது? ஹஜ்ஜி நேரத்துல தொப்பியும் போடாத பேண்ட் போடாத ரெண்டையும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பேண்ட்டுக்கு எப்படி புரிஞ்சுக்கிறோம்? இப்ப ஹஜ்ஜி நேரத்துல பேண்ட் போடக்கூடாதுன்னா பேண்ட் போட வழக்கம் இருந்தது, அது சுன்னத்து, அதனால எல்லாம் வேட்டையை விட்டுவிட்டு பேண்ட் போடுங்கன்னு சொல்ல முடியுமா? அப்ப எப்படிங்க தெரியுது? எப்படி ஒரு ஆதாரமா நீங்க எடுத்துக்காட்டீங்க? இவ்வளவு 60 ரூபாய்க்கு என்ன ஆராய்ச்சி பண்ணீங்க? இது ஆராய்ச்சி பண்ற மெத்தட் தானே, செஞ்சு பார்க்கணும். அடுத்து என்ன செய்யறாருன்னு கேட்டா அது முடிஞ்சிருச்சா? அடுத்தது ஹதீஸ் அவ்வளவுதான். இது வரைக்கும் நீங்க பார்த்ததுல ஒண்ணு திருமையில வர்ற ஹதீஸ், அது ஆதாரமற்ற ஹதீஸ். ரெண்டாவது கவசம், கவசத்துக்கு சம்பந்தம் இல்லை. மூணாவது என்ன வருதுன்னு கேட்டா இஹ்ராம் உள்ளவர் புர்னுஸ் போடாதீங்க, பேண்ட் போடாதீங்க நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுல இருந்து எந்த ஒரு சான்றும் இது பள்ளியாசலுக்கு தடுக்கிறதுக்கு உள்ள ஒரு மேட்டராவெல்லாம் இல்லை. அவசியம் வலியுறுத்தப்பட்டதோ இஹ்ராம் இல்லாத இடத்துல கண்டிப்பா போட்டுக்கிறீங்க அல்லது விரும்பத்தக்கது அல்லது சிறப்பானது என்ற கருத்துலாம் இது தரல. அடுத்து என்ன செய்யறாரு? அந்த 12ஆம் பக்கத்து 4வது பாயிண்ட், 4வது ஆதாரம் அரபில போட்டிருக்காரு. அரபில போட்டு ரொம்ப பயங்கரமான ஹதீஸ் நினைச்சிருக்கீங்க. இது என்னன்னு ஆதிக்கிற பாருங்க. கால இப்னுல் கய்யிம் ஃபி ஜாதுல் மஆத், இப்னுல் கய்யிம் என்பவர் ஜாதுல் மஆத் என்ற நூல்ல சொல்லுகிறார், கான எல்பசுஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அணிவார்கள். அதையும் இருக்கு இவர் பிராக்கெட்ல ஏனில் அமாமத்து தலப்பாகை அணிவார்கள். எல்பசு தஹ்தஹல் கலன்சுவா, அதுக்கு கீழே தொப்பி அணிவார்கள். இப்னுல் கய்யிம் என்பவர் சொல்றாரா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலப்பா அணிவாங்க, எல்பசு தஹ்தஹல் கலன்சுவா, அதுக்கு கீழே தொப்பி முதல்ல போட்டுக்குவாங்க. ஒண்ணு கான எல்பசுல் கலன்சுவத்தை பிகைரி அமாமத்தின், தலப்பா இல்லாமல் வெறும் தொப்பியும் ரசூலுல்லாஹ் போடுவார்கள். பாயிண்ட். ஜாதுல் மஆத்ங்கிற நூல்ல இப்னுல் கய்யிம் என்பவர் சொல்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடவடிக்கை பலவாறா இருந்துச்சு. ஒரு நடவடிக்கை என்னவா? தொப்பி போட்டு மேல தலப்பா கட்டுற ஒரு நடவடிக்கை. கான எல்பசுல் கலன்சுவத்தை பிகைரி அமாமத்தின், தலப்பா இல்லாம வெறும் தொப்பி போடுவது, அப்படியும் ரசூலுல்லாஹ் போட்டிருக்கிறார்கள். எல்பசுல் அமாமத்தை பிகைரி கலன்சுவத்தின், தொப்பி இல்லாம வெறுந்தலப்பாவும் போட்டிருக்கிறார்கள். மூணும் ரசூலுல்லாஹ் போட்டிருக்கிறார்கள். வாசகத்துக்கு அர்த்தம் இது நானே சொல்ல வேணாம், அவரு அல்லாஹ் அவர் சொன்னதை வாசிக்கிறேன். அல்லாமா இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஜாதுல் மஆத் என்ற நூலில் வெளியுள்ளதாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொப்பி அணிந்து அதன் மேல் தலைப்பாக அணிந்திருந்தார்கள். மேலும் தலைப்பாக இன்றி தொப்பி மட்டும் அணிபவர்களாகவும் தொப்பி இன்றி தலைப்பாகை மட்டும் அணிபவர்களாகவும் இருந்தார்கள். அப்படின்னு யார் சொல்றாரா? இப்னுல் கய்யிம் என்பவர் சொல்றாரு அப்படின்னு ஜாதுல் மஆத் என்று போட்டிருக்கிறாங்க. இதுல இப்னுல் கய்யிம்ங்கிறவர் யாரு அப்படின்னு கேட்டா அவர் நல்ல அறிஞர் தான். ஆனா இவருடைய காலம்
ஹிஜ்ரி 700க்கு மேல. இப்னு தைமியா ஹிஜ்ரி 700ல வாழ்ந்தவர். அவருடைய மாணவர் தான் இவர் இப்னுல் கையிம் என்பவர். இப்னு தைமியாவுடைய மாணவர். அப்ப ஹிஜ்ரி 700க்கு 700 வரக்கூடியவர் தான் யாரு? இப்னுல் கையிம். இவர் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஒரு செய்தியை சொன்னா நம்ம ஏத்துக்கிற முடியாது. இதை சொன்ன எந்த ஹதீஸ் நூல்ல இருக்குது? இவர் எப்படி ஹதீஸ் நூல் எழுத முடியும்? ஹதீஸ் நூல்களை ஹதீஸ்னு சொல்வதாக இருந்தால் அறிவிப்பாளர் பட்டியல் வேணும். அது ஹிஜ்ரி 250ஓட முட்டு பெற்றுவிட்டது. 250ஓட முக்குவரியம் ஆயிடுச்சு. அதுக்கு பிந்தி வர்றவர் ஹதீஸ் சொன்னா அதுல எடுத்தாங்க காட்டணும். சரி வழியா ஒரு 200-250 வருஷம் சரி வழியா இருந்ததை எல்லாம் புக் வடிவில் என்ன பண்ணிட்டாங்க? புகாரி, முஸ்லிம், திருமதி, இப்னு மாஜா எல்லாம் நசையெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி விட்டாங்க. அப்ப இப்படி ஒண்ணு ஜாதுல் மஆதுல சொல்றான்னு சொன்னா இவர்கள் ஆராய்ச்சியாளர்களா என்ன செய்யணும் தெரியுமா? ஜாதுல் மஆதுல ரசூலுல்லாஹ் செஞ்சதாக இவர் சொல்றாரு, இந்த ஹதீஸ் எந்த நூல்லையா இருக்கான்னு நம்ம தேடி பார்ப்போம். இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? அதை எடுத்து போடுவோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு இவர் சொல்றாரு, எந்த ஹதீஸ் கிதாபுல இருந்தா தானே அவர் சொல்ல முடியும் அப்படின்னு தேடி பார்த்திருக்கணும். அவர் தேடி எல்லாம் பார்க்கவில்லை. அதே நேரத்தில் இன்னொன்னு கவனி, இது முடிஞ்சிருக்கா? இதுக்கு அடுத்த பக்கத்துல அத தொடர்ச்சியா ரெண்டுக்கு சம்பந்தம் இருக்குது. இன்னொன்னு சொல்றாரு. அது என்ன சொல்றாருன்னா, துஹ்பத்துல் அஹ்வதி பி ஷரஹி ஜாமி திருமதி, திருமதியுடைய விரிவுரை நூலாகிய துஹ்பத்துல் அஹ்வதியில் உள்ள மேட்ரு அப்படின்னு ஹதீஸ்லாம் இதெல்லாம் ஹதீஸ் என்ன மூணோட முடிஞ்சு வச்சுங்க. ஒண்ணு தொப்பியும் தலப்பாயும் தான் முஸ்லிமுக்கு முஸ்லிமுக்கு வித்தியாசங்கிறது, இன்னொன்னு கவசம் போட்டாங்கிறது, இன்னொன்னு இஹ்ராம் நேரத்தில் தொப்பி போடக்கூடாதுன்னு தடுத்தது. இந்த மூணு தான் ரசூலுல்லாஹ்வோட சம்பந்தப்பட்டது. முதல் இது லைஃப் ஆனது, பிந்தின ரெண்டுக்கும் தொப்பிக்கு சம்பந்தம் இல்லை, அது சட்டம் எடுக்க முடியாது. நாலாவது சொல்றதெல்லாம் அவர் சொன்னார் இவர் சொன்னார் தான். நாலாவதுல இருந்து வரலானது அவர் சொன்னார் இவர் சொன்னார், இவ்வளவு கைமன் பேர் சொன்னாராம். சரி, அடுத்து என்ன இருக்குன்னு கேட்டா அது சொல்றாரு. இந்த வாசகத்துக்கு அர்த்தம், இந்த வாசகத்துக்கு அர்த்தம் ஹஜரத் அப்துல்லா இப்னு உமர் அவர்கள் வாயிலாக தபுரானியில் அறிவிக்கப்பட்டிருப்பதாக ஜாமிஉ ஸகீர் என்ற கிரந்தத்தில் எழுதப்பட்டுள்ளதாவது, நபிசல் அவர்கள் வெள்ளை நிற தொப்பி அணிந்திருந்தார்கள். தூபத்தில் அவர்கள் இருக்கலாம், வெள்ளை நிற தொப்பி அணிந்திருந்தார்கள். அதே ஜாமிஉ ஸகீரில் இப்னு அப்பாஸ் அவர்களின் வாயிலாக அறிவிக்கப்பட்டுள்ளதாவது, நபிசல் அவர்கள் தலைப்பாகை கீழ் தொப்பி அணிந்தும் தலைப்பாகையின்றி தொப்பி மட்டும் அணிந்தும் தொப்பியின்றி தலைப்பாகை மட்டும் அணிந்திருந்தார்கள். மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமன் நாட்டு தொப்பி அணிந்தவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி ஜாமிஉ ஸகீர் என்ற புத்தகத்தில் இருப்பதை இப்னு துஹ்பத்துல் அஹ்வதிங்கிறதுக்கு அதை எடுத்து சொல்றார். ஒண்ணு இப்னுல் கையிம் என்பவருடைய சொல்லு, இன்னொன்னு ஜாமிஉ ஸகீர் இருக்கிறது. இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலப்பா இல்லாம தொப்பி மட்டும் அணிஞ்சாங்கன்னு இப்னு கையிம் சொல்றார். இப்படி எந்த ஒரு ஹதீஸ் நூல்லையா இருக்கணும்? எந்த ஒரு ஹதீஸ் நூல்லையாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்ப நான் சொல்றேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொப்பி இல்லாம தலப்பா போட்டாங்க, ஏத்துக்கிறீங்களா? நீ எப்படியா சொல்லுவ, உனக்கு எப்படியா தெரியும் கேட்பீங்கல்ல? அதே இவர் ஹதீஸ் தெரிஞ்ச காலத்தில் உள்ளவர் இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் 700 வருஷத்துக்கு பிந்தி வர்றாரு. அவர் ரசூலுல்லாஹ் தொப்பி இல்லாம தலப்பா மட்டும் போட்டா, தலப்பா இல்லாம தொப்பி மட்டும் அணிஞ்சாங்கன்னு சொல்வதாக இருந்தால் அவர் எந்த நூலில் எடுத்தாரோ அந்த நூலை காட்ட வேண்டும். அவர் காட்டவில்லை. நாமும் தேடு தேடு தேடி என்று தேடிவிட்டோம், கிடைக்கவில்லை. கிடைக்கல மட்டுமில்ல, இவர் எந்த துஹ்பத்துல் அஹ்வதி ஆதாரம் காட்டியிருக்கிறாரோ அந்த துஹ்பத்துல் அஹ்வதியிலே அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, என்ன சொல்றாருன்னு கேட்டா, குல்து லம் அகிஃபு அலா ரிவாயத் இப்னு அப்பாஸின் ஹாதிஹி, இந்த இப்னு அப்பாஸ் சொன்னதாக இந்த சொல்லப்படுகிற இந்த செய்தியை நான் எந்த நூலிலும் பார்க்கவில்லை. ஃபலா அத்ரி ஹல் ஹிய சாலிஹத்துன் லில் இஹ்திஜாஜி அம் லா, இது ஆதாரமா எடுக்கத்தக்கதா இல்லையா என்று நமக்கு தெரியாது. நானும் இவர் எந்த நூலை காட்டுறாரோ அவர் கீழே எழுதுறாரு, இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குன்னு எழுதி வச்சிருக்காங்க, நானும் தேடி தேடி பார்த்துட்டேன், அப்படி ஒரு ஹதீஸ் என்னால காண முடியலன்னு எழுதியிருக்கிறாரு. அந்த வரி ஒத்துக்கிட்டாங்க. துஹ்பத்துல் அஹ்வதிங்கிற கிதாபுல கீழே அவர் சொல்றாரு, இப்படி ரசூலுல்லாஹ் போட்டதா சொல்றாங்க, நானும் என்னென்னமோ நூல்கள்லாம் தேடி பார்த்துக்கிட்டேன், அப்படி ஒரு அறிவிப்பாளரை கிடைக்கவே இல்லை, அதனால அதை பத்தி ஆதாரமா எடுத்துக்கொள்வதா இல்லையாங்கிற பேச்சுக்கு இடம் இல்லைன்னு முடிச்சிருக்கிறாரு. அது இருட்டடிப்பு. ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்றாங்க, ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்லை பதிவு செய்கிற ஹதீஸ் நூல்ல இருக்கான்னு கேட்டா ஹதீஸ் நூல்ல இல்ல. அதை விட ஒரு சூப்பர் மேட்டர் என்னன்னு கேட்டா, இந்த வாசகத்தில் இருக்காருல்ல, இதுல என்ன இருக்காருன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலப்பாவுக்கு தொப்பி போட்டாங்க, தொப்பி இல்லாமலும் தலப்பா அணிஞ்சாங்க, தலப்பா இல்லாமலும் தொப்பி போட்டாங்க, தொப்பி இல்லாமலும் தலப்பா அணிஞ்சாங்க, யமன் நாட்டு சேர்ந்து தொப்பி அணிந்தார்கள் முடிச்சிட்டாரு. இதுக்கு அடுத்து ஒரு வாசகம் இருக்குது, இவருக்கு ஆதாரமிட்ட ஒரு தகவல், இதுக்கு அடுத்து ஒரு வாசகம் இருக்குது, அதை வேணும்னு இருக்கிறது சொல்லியிருக்காங்க. இந்த கிதாபுல எந்த கிதாபை அவர் காட்டுகிறார்களோ
அதுல ஒரு வாக்கியம் இருக்கு கருத்து இது தொடர்ந்து. அது என்ன வாக்கியம் தெரியுமா? இதே நூல்ல இதே பாகம் என்ன வாசம் சொல்றேன்னு அது என்ன சொல்றாருன்னு கேட்டா, எல்பசுல் கலாமிச ஜவாத்தில் ஒதுனிபில் ஹர்பி கான ருப்பமா நஸா கலன்சுவத்தஹு ஃபஜஅலஹா சுத்ரத்தன் பைன யதைஹி வ ஹுவ யுஸல்லி. அதுக்கு அடுத்து வருது. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தத்துக்கு அர்த்தம் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலப்பாவுக்கு கீழே தொப்பி அணிந்தார்கள், தலப்பா இல்லாமலும் தொப்பி அணிந்தார்கள், தொப்பி இல்லாமலும் தலப்பா அணிந்தார்கள், யமன் நாட்டு தொப்பி அணிந்தார்கள். சில நேரத்தில் விட்ட வாசம், சில நேரத்தில் தொழும்போது தொப்பியை கட்டி முன்னாடி கொண்டு தொழுவார்கள். அந்த வாசகம் இருக்குது. அதாவது என்ன இருக்குன்னு கேட்டால், போட்டுக்கிற தொப்பி ரெண்டு கலட்டி போட்டுக்கிட்டு ரசூலுல்லாஹ் தொழுவார்கள் இருக்குது. அவர் எந்த நூல்ல காட்டுறாரோ அந்த வாசகத்தை அரபியில வாசிக்கிறோம் பாருங்க. எவ்வளவு இருட்டடிப்புகள்லாம் நேர்மானவர்கள் அவங்க எல்லாம். ஒரு செய்தியும் பார்க்கிற முதல்ல செய்தி மொத்தத்துக்கு ஆதாரம் இல்லை. இந்த செய்தி மொத்தத்துக்கு நம்ம ஏற்றுக்கல. ஏன்னா ரசூலுல்லாஹ் தொப்பி போட்டாங்க, தொப்பி சொல்றதுக்கு அது சனது வேணும். எந்த கிதாபுல் புகார்ல இருக்கா? இது முஸ்லிம்ல இருக்கா? திருமதியில் இருக்கா? ஜாதுல் மாதிரி ஏற்றுக்க முடியுமா? ஹதீஸ்கள் காட்டணும். இதை நான் ஏற்றுக்கல. இவர்கள் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் இவர்கள் அதையும் சேர்த்து போட்டிருந்தார்களே ஆனால் சாப்டர் ஓவர், டாபிக் ஓவர். என்ன ஓவர்? அது வந்து எல்லாம் ஓகே. என்ன கருத்துக்கு வரணும்? அந்த வாசகத்தை எப்படி இன்டர்வியூ செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, கான ருப்பமா நஸானா கலட்டுவார்கள், கலன் சுவத்தஹு தம்முடைய தொப்பியை சில நேரங்களில் காட்டுவார்கள், ஃபஜஅலஹா சுத்ரத்தன் பைன யதைஹி தனக்கு முன்னால் தடுப்பாக சுத்ராவா போட்டுக் கொள்வார்கள், வஹுவ சொல்லி தொழும்போது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு போவாங்க, அல்லாஹ் அக்பர் கழட்டி கீழே போட்டுட்டு சொல்லுவாங்க. இது என்னது? இது என்ன வழங்குது? இது மொத்தத்தில் என்ன வழங்குது? இது ஆதாரமா எடுத்துக்கொள்ள நான் கேட்கிறேன். இப்படி பொறுக்கி எழுதினவரு அடுத்து ஒரு வரி இருக்குதுல்ல, இது மட்டும் தவறி போவாங்க. அதே பாராவுல அடுத்த பாரா இல்ல, இதே பாராவுல அந்த ஒரு வரி தான் கூட இருக்குது. அந்த ஒரு வரியை மட்டும் வேணும்னு விட்டுட்டு பண்ணா இது ஆராய்ச்சியா? இது நேர்மையா? இது உலமா செய்யற வேலையா? அப்ப உங்களுக்கு சாதகமா உள்ளது மட்டும் எடுத்து எழுதுவீங்க. இது முதல்ல மொத்தத்துக்கு ஆதாரம் இல்ல. நாம என்ன செய்யறோம்னா துஹபத்துல் அஹ்வதியோ இப்னுல் கய்யிமுடைய ஜாதுல் மஆத ஹதீஸும் கிடையாது. ரசூலுல்லாஹ் தொப்பி போட்டாங்க, போடாம இருந்தாங்க, அப்படி செஞ்சாங்க, இப்படி செஞ்சாங்க, மொட்டை தாத்தான் குட்டையில விழுந்தாங்கிற மாதிரி சொன்னா ஒத்துக்கிற மாட்டோம். அவன் யாரு, அந்த தாதம் பேரு என்ன, எந்த குட்டையில விழுந்தா அப்படின்னா வந்தா தான் நம்ம ஏற்றுக்கிறோம். அப்ப இந்த மாதிரி ஒரு விவரம் இல்லாம சொன்னா ஏற்றுக்கிற மாட்டோம். ஆனா விவரம் இல்லாம இருக்குது. அந்த விவரம் இல்லாத செய்தியிலேயே தங்களுக்கு சாதகமானதை மட்டும் போட்டு ஒரு பாதி இருட்டடிப்பு நிறுவன நியாயம். நீங்கள் ஏற்றுக்கொண்ட துஹபத்துல் அஹ்வதியுடைய கருத்து பிரகாரம் ஒரு பேச்சுக்கு சரிந்து வச்சுக்கிறோம். அப்ப என்ன வழங்குது? தொழுகைக்கு தொப்பிக்கு சம்பந்தம் இல்லைன்னு வழங்குது. தொழும்போ காட்டி போட்டு தொழுவணும். தொழும்போது அது வரைக்கும் அறிஞ்சுக்கிட்டு இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழும்போது கழட்டி போட்டாங்கன்னு ஒரு வாசகம் இருக்குது. அதையே மறைக்கிறீங்கன்னு நான் கேட்கிறேன். அதே துஹபத்துல அவங்க பாகம் பக்கம்லாம் போடல. நான் வேணா துஹபத்துல் அஹ்வதிக்கு பாகம் பக்கம்லாம் சொல்றேன். துஹபத்துல் அஹ்வதியில 5வது வால்யூம்ல 393வது பக்கத்துல இந்த வாசகம் இருக்கிறது. அவங்க பக்கம் போடல. அந்த நூல்ல 5வது வால்யூம்ல 393 393ஆம் பக்கத்துல இருக்கிறது. அதுல அவங்க இருட்டடிப்பு செஞ்ச வாசனம் என்னன்னு கேட்டா, ஒரு ருப்பமா நஸா கலன் சுவத்தஹு வஜஅலஹா சுத்ரத்தன் பைன யதைஹி வ ஹுவ யுஸல்லி. இதான் மேட்டர். துஹபத்துல் அஹ்வதி அவங்க போட்ட கிதாபு தான். அவங்க துஹபத்துல் அஹ்வதின்னு ஒரு கிதாபு போட்டுக்கிறாங்க. அந்த கிதாபுல தான் பாகம் பக்கத்தை சொல்லி நீங்க ஒரு பார்த்த முக்கியமான பார்த்த இருட்டடிப்பு செஞ்சு விட்டு சொல்றீங்க. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொப்பி போட்டாங்க என்று சொல்வதற்கு இதுல எந்த சனதும் இல்லை. இதை வந்து எவரும் ஆதாரமா ஏத்துக்கவே மாட்டாங்க. சரியா போச்சா? இது 13ஆம் பக்கத்துல உள்ள ஆதாரம். 13 முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்தது வந்து 14ஆம் பக்கம். 14ஆம் பக்கத்துல வந்து ஒன்னு இருக்கு, ஒரே ஒரு ஆதாரம் இருக்கு. அது என்னது? ஹத்தஸனா மஅமர் மூத்தவர் قال سمعت ابي قال رايت 14ஆம் பக்கம் رايت على انس برنسا اصفر من خز. அனஸ் மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள் இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள்,
மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஒரு விளக்கம், இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம், நபித்தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபுபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம் ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், டப்ளிக் தாகலிம் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார், மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் TNTJ மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர்தரு முதல் மாடி மண்ணடி சென்னை 1. போன் நம்பர் 65690810. நம்ம ஏத்துக்கிறோம். அப்ப இந்த மாதிரி ஒரு விவரம் இல்லாம சொன்னா ஏத்துக்கிற மாட்டோம். ஆனா விவரம் இல்லாம இருக்குது. அந்த விவரம் இல்லாத செய்தியிலேயே தங்களுக்கு சாதகமானதை மட்டும் போட்டு ஒரு பாதி இருட்டெழுப்பி நிறுவன நியாயம். நீங்கள் ஏற்றுக்கொண்ட துன்பத்தில் அகவடைய கருத்து பிரகாரம் ஒரு பேச்சுக்கு சரி வச்சுக்கிறோம். அப்ப என்ன வழங்குது? தொழுகைக்கு தொட்டிக்கு சம்பந்தம் இல்லைன்னு வழங்குது. தொழும்போ காட்சி போட்டு தொழுவணும். தொழும்போது அது வரைக்கும் அறிஞ்சுக்கிட்டு இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழும்போது கழட்டி போட்டாங்கன்னு ஒரு வாசகம் இருக்குது. அதையே மறைக்கிறீங்கன்னு நான் கேட்கிறேன். அதே துன்பத்துல அவங்க பாகம் பக்கம்லாம் போடல. நான் வேணா துன்பத்துல வரைக்கும் பாகம் பக்கம்லாம் சொல்றேன். துன்பத்துல அவதியில 5வது வால்யூம்ல 393வது பக்கத்துல இந்த வாசகம் இருக்கிறது. அவங்க பக்கம் போடல. அந்த நூல்ல 5வது வால்யூம்ல 393 393 393ஆம் பக்கத்துல இருக்கிறது. அதுல அவங்க இருட்டடிப்பு செஞ்ச வாசகம் என்னன்னு கேட்டா, ஒரு ருப்பமா கான ருப்பமா நஸ கலன் சுவத்தஹு வஜஅலஹா சுத்ரத்தம் பைன யதைஹி வஹு யுஸல்லி. இதான் மேட்டர். துஹபத்துல் அஹ்வதி அவங்க போட்ட கிதாபு தான். அவங்க துஹபத்துல் அஹ்வதின்னு ஒரு கிதாபு போட்டுக்கிறாங்க. அந்த கிதாபுல தான் பாகம் பக்கத்தை சொல்லி நீங்க ஒரு பார்ட்ட முக்கியமான பார்ட்டை இருட்டடிப்பு செஞ்சு விட்டு சொல்றீங்க. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொப்பி போட்டாங்க என்று சொல்வதற்கு இதுல எந்த சனதும் இல்லை. இதை எவரும் ஆதாரமா ஏத்துக்கவே மாட்டாங்க. சரியா போச்சா? இது 13ஆம் பக்கத்துல உள்ள ஆதாரம். 13 முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்தது 14ஆம் பக்கம். 14ஆம் பக்கத்துல ஒன்னு இருக்கு, ஒரே ஒரு ஆதாரம் இருக்கு. அது என்னது? ஹத்தஸனா மஅமர் மூத்தமர் قال سمعت ابي قال رايت 14ஆம் பக்கம் رايت على انس برنسا اصفر من خز. அனஸ் ரலியல்லாஹு அவங்க அர்த்தத்தை படிச்சிருவோம். பட்டு கம்பளி நூலும் கலந்து செய்யப்பட்ட மஞ்சள் நிற தொப்பி ஒன்றை அனஸ் ரலி அவர்கள் அணிந்திருக்க கண்டேன். இதான் மூத்தமர் சொல்றாரு. இது புகாரின்னு போட்டிருக்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணிருக்காங்களா, இந்த மாதிரி தொப்பி போட்டிருக்காங்க. என்ன தொப்பி? பட்டும் கம்பளியும் கலந்து மஞ்சள் கலரும் மஞ்சளா இருக்குது. பட்டு கம்பளி, பட்டு நூலும் கம்பளி நூலும் கலந்தா குற்றம் கிடையாது. ஒரு நூல் தனிப்பட்டு தான் குற்றம். ஒரு குறுக்க பட்டும் நீள் வாக்குல வேற ஒரு நூல் சேர்ந்து இருந்தால் அது ஆண்களுக்கு என்ன இல்லை, அது கூட தடுக்கப்பட்டது கிடையாது. அது அந்த டாபிக் நம்ம போகல. இதுல ரெண்டும் கலந்து இருக்குது. பட்டும் கம்பளியும் கலந்த ஒரு மஞ்சள் நிற தொப்பியை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அணிந்து கொண்டார்கள் இருக்குது. புகாரின்னு போட்டிருக்கு. இந்த புகாரில பாயிண்ட் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் என்னன்னா, அனஸ் அணிந்ததா சொல்வது புர்னுஸ். அந்த அரபி வாசம் என்ன வருது? ரஅய்து அலா அனஸின் புர்னுசன். அனஸ் புர்னுஸ் ஒன்றரை முறை தொப்பி போட்டிருந்தாரு. புர்னுஸ்னா என்னதான்? இத போல சொல்லணும். புர்னுஸ் சரி, அனஸ் போட்டா மார்க்கமாயிருமா? அனஸ் போட்டாருன்னா போடாம 50 தடவை ஒரு தவிர அப்துல்லா இப்னு புஷ்ருங்கிற ஒரு சஹாபியை பார்த்திருக்கிறேன். அவர் தலப்பாவிய தொப்பி அணிந்து நான் கண்டதே இல்லை அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்றீங்க? அனஸ்ங்கிற ஒரு சஹாபி. அனஸ் எப்படி சஹாபியா இருக்கிறாரோ அதே மாதிரி அப்துல்லா இப்னு புஷ்ருங்கிறவரும் ஒரு சஹாபி. அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, அதையும் கூட நான் ஆதாரத்தோட சொல்றேன். அப்துல்லா இப்னு புஷ்ருங்கிறவரு
அதாவது ஆஹாது ஒரு மகானி அப்படிங்கிற நூல்ல ஹதீஸ் நூல் தான் அது. 3வது வால்யூம்ல 46ஆம் பக்கத்துல 1337வது நம்பர் கொண்ட ஹதீஸா இருக்கிறது. சஃப்வான் என்பவர் சொல்றாரு, ராயித்து அப்துல்லாஹ் இப்னு புஸ்ரி, அப்துல்லாஹ் இப்னு புஸ்ரி என்ற சஹாபியை, அனஸ் எப்படி சஹாபியோ அதே மாதிரி அப்துல்லாஹ் இப்னு புஸ்ரி சஹாபி, அவரை நான் பார்த்திருக்கிறேன். அக்ஸர மின் 50 மர்ரா, 50க்கு மேற்பட்ட தடவை, ஒரு தடவை நம்ம பார்க்கல, 50 தடவைக்கு மேல பார்த்திருக்கிறேன். இன்னைக்கு பார்த்துட்டு அடுத்த மாசம் பார்த்திருப்பாரு, அடுத்த வருஷம் பார்த்திருப்பாரு. 50 தடவைங்கிறது பல வருடங்களில் நடந்திருக்கும். 50க்கு மேற்பட்ட தடவை பார்த்திருக்கிறேன். லம் அர அலைஹி கலன்சுவத்தன், அவர் தலையில தொப்பியை நான் கண்டதே கிடையாது. ஒல அமாமத்தன் தலைப்பாயும் கண்டதே கிடையாது. லா ஃபீ ஷிதாயின் வலா